ஹாய் ஹேய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கியூட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே டெலிவரி கேர்ளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் ஜூசியாவை தான் காமிக்கிறாங்க. இந்த டெலிவரி ஜாப் அவங்க பார்ட் டைம் ஜாப் போல ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ண வந்துட்டு இருக்கும் போது அப்போ ரோட்டோரமாக இந்த ஸ்டீம் பண்ணலாம் வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் நின்று ஒரு பெரியவர், ஏன்பா நான் காசு எடுத்துட்டு வரல, எனக்கு ரெண்டு பண்ணு மட்டும் கடனா கூட, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என் பேர பையன் வந்துருவான், அவன் வந்து உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எது பணம் இல்லையா? பணம் இல்லைன்னா இங்க எதுவுமே சும்மாலாம் தர முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு பெரியவன் கூட பார்க்காம அந்த கடைக்காரரும் இந்த தாத்தா பிடிச்சு தள்ளிவிட இவர் பாத்தீங்கன்னா காலடி கீழே விழ போறாரு. அந்த நேரமா அந்த பக்கமா வந்தா ஹீரோயின் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. ஏங்க ஒரு பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு தெரியாது, இப்படிதான் வயசானவங்களாம் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு அந்த கடைக்காரரை பிடிச்சு திட்டி விட்டுட்டு அதோட இந்த தாத்தா கேட்ட அந்த ஸ்டீம் பண்ணா ஹீரோயின் அவங்க காசு செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோயின் இந்த கேரக்டர் அந்த தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஏமா சின்ன பொண்ணு உன் பேர் என்னன்னு கேட்க ஹீரோயினும் என்னோட பேரு ஜூசியான்னு சொல்றா. நீ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்க, நீ மட்டும் என் பேர பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆகா இந்த தாத்தா என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு, என்ன ஒரு நிமிஷம் தாத்தா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போதைக்கு இந்த மேரேஜ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ இதை பத்தி இப்போதைக்கு பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃபுட் டெலிவரி பண்ண போறாங்க இல்லையா, அந்த கஸ்டமர் தான் பேசுறாங்க. ஏமா இவ்வளோ நேரம் அதை என்னமா ஃபுட் எடுத்துறாம என்னமா பண்றேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு தாத்தா கிட்ட நான் அவசரமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் நம்பரை எழுதி அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா. அடடா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் தான் கார்ல வந்து இறங்குறாங்க. ஸோ இந்த தாத்தா வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய தாத்தா தான். ஹீரோ வந்ததுமே அவங்க தாத்தா கிட்ட வந்து தாத்தா அப்ராட்ல இருந்து வந்தீங்களே, நீங்க பட்டுக்க வந்துட்டீங்க, எதுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறான். அவர் மேலே ஒரு தட்டு தட்டி அட ராஸ்கல், உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ தான் வரவே இல்லை, அதனால தான் நானே வந்துட்டு இருந்தேன் பாரு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, உனக்காக நான் பார்த்து வச்சிருந்தேன் உன்னுடைய ஃபியூச்சர் வைஃபை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க வந்ததுமே ஆரம்பிச்சிட்டீங்களா, எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு அதை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் இங்க பாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ண அந்த பொண்ணு அவளுடைய ஃபோன் நம்பர் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா, ஒழுங்கா நான் சொல்றேன் அந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அவன் கூட தான் டேட் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய தாத்தா ஹீரோயின் கொடுத்துட்டு போனா அவங்க நம்பருக்கு தான் கால் பண்ணி அம்மாடி ஜியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல ஸ்டீம் பண்ண வாங்கி கொடுத்தே ஒரு தாத்தாவுக்கு, அந்த தாத்தா தான் நான் பேசுறேன், எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல திடீர்னு எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் மங்கலாக்குற மாதிரி இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ண உன்னால வர முடியுமா, நான் உனக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் கண்டிப்பா வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. தாத்தா பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. தாத்தா எதுக்கு இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான ஆள்மா தெரிஞ்சிருக்கும், அதனால ஏதோ போனா போதுன்னு உங்க மேல இறக்கப்பட்டு 2 பண்ணை வாங்கி கொடுத்துட்டா, அதுக்காக அந்த பொண்ணு வருவாளாம், கண்டிப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வாய போடுறா, எனக்கு தெரியும் கண்டிப்பா வருவா பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க ஹீரோயினும் வந்துடுறாங்க. தாத்தா என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி பதறி போயிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஹீரோயினி கிட்ட இங்க பாருமா ஜியா, இவன் தான் என்னுடைய பேரன், இவனுடைய பேரு ஃபூட் நான்ஷன், 27 வயசாகுது, இவனை தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், உனக்கு இவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் டக்குன்னு கேட்டுட்டாரு. ஹீரோ வர தாத்தா நீங்க என்ன என்னுடைய ஒப்பீனியன் கேட்காம நீங்க படுக்க சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அந்த தாத்தா கிட்ட தாத்தா நான் தான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் பண்ற மாதிரிலாம் எந்தவித ஐடியாவும் இல்லைன்னு, அப்புறம் என்ன மறுபடியும் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லையா, வாங்க தாத்தா போகலான்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் உட்காரன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் ஹீரோயின் கிட்ட ஏமா எங்க ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் பயப்படுறியா, நீ எதை நினைச்சு பயப்படாதம்மா, உன்னை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம், நீ மட்டும் என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டீங்கன்னா உனக்கு டவுரியா 3 வில்லவ தரோம், பல மில்லியன் டாலர்ஸ் டவுரியா தரேன், இப்பவே செக்ல எழுதி தரேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் செக் புக்கு கொடுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. தாத்தா என்ன செக் புக்குன்னு சொல்றீங்க, முதல்ல கம்மன் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எங்க பாருங்க என் தாத்தாவுக்கு இப்போ ரீசெண்டா உடம்பு வர சரியில்லை, அவரையே பெரிய பணக்காரனை நினைச்சுக்கிட்டு இதே மாதிரிதான் இலியூஷன்ல எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு, இதை ஏதோ நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ சொல்றதா அப்படியே நம்பிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் அந்த சிட்டிலே பெரிய பணக்காரன், அந்த விஷயம் இன்னுமே ஹீரோயினுக்கு தெரியாம தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினி ஒரு பணம் பிடிங்க நினைச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொந்தமா வீடெல்லாம் கிடையாது, நானே ஏதோ ரெண்டுக்கு தான் தங்கியிருக்கேன், கார் கூட என்கிட்ட கிடையாது,
நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஜாப் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு பெர்வர்ட்டியா காட்டிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்ற ரீலெல்லாம் ஹீரோயினும் உண்மை நினைச்சு தலையாட்டிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஃபோன் பேச போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தாத்தா வர ஹீரோ கிட்ட, ஏண்டா ராஸ்கல், எதுக்குடா எனக்கு டிமென்ஷியா இருக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட போய் சொன்னேன். அதுல நீ வேற பரம ஏழையா, உங்ககிட்ட பணமே இல்லையா, எதுக்குடா அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் யாரோ ஒரு லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அம்மா உயிரோட இருந்தப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தாங்களா. அப்போ ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருந்ததால அவங்க சொந்தக்கார லேடி, அதாவது அவங்க ஆண்டி நினைக்கிறேன், அவங்க தான் செலவு பண்ணி பார்த்தாங்களா. அவங்க அம்மாவுக்கு செலவு பண்ண பணத்தெல்லாம் ஒழுங்கா இப்பவே கூடன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டி, நான் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு செலவு பண்ண பணத்துல 80,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது, நீ கொடுத்த பணம் வட்டிக்கு கூட பத்தாது, ஒழுங்கா 2 லட்சம் ரூபாயை கொடு, அப்படி இல்லைன்னா உன் அம்மா உனக்காக விட்டுட்டு போன எல்லா பொருளையும் தூக்கி ரோட்ல போட்டுருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அப்படிலாம் எதுவுமே பண்ணிட்டாதீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது பணம் தானே, நான் எப்படியாவது பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் அந்த தாத்தா கிட்ட, பாருங்க அவளை பார்த்தா சரியான பணப்படிங்க மாதிரி இருக்கா, அவளை போயிட்டு நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த பொருளா வேணா தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் வாய மூட, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என் கண்ணு பயங்கர ஷார்ப்பு, நான் பார்த்தாலே ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு சொல்லிடுவேன், என்னுடைய கண்களுக்கு அவ நல்ல பொண்ணா தான் தெரியுறா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் போனை பேசி முடிச்சுட்டு அவங்க கிட்ட வராங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, வாங்க மிஸ் ஐயா, என்னை பத்தி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டா, என்னை மட்டும் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா ரொம்பவும் கஷ்டம் தான் படுவீங்க, உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறான். ஹீரோயினும் எனக்கு சம்மதம்னு சொல்றாங்க. என்ன சம்மதமானு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகு. ஹீரோடைய தாத்தாவுக்கு தான் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹீரோயினும் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் தயங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா வேணும், என்ன கண்டிஷன், எதுவாக இருந்தாலும் சொல்லுமான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து நான் இந்த மேரேஜை பண்ணிக்கணும்னா எனக்கு டவுரியா 2 லட்சம் யுவான் தரணும்னு சொல்றாங்க. அதானே பார்த்தேன், ஃபைனலா இவ யாருங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் கூட என்னமோ நினைச்சேன், நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கு, இவ சரியான பணப்படிங்கதான்னு சொல்லி ஹீரோவா அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ சொல்ற அமௌண்டா இப்பவே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நீ என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் தாத்தாவுடைய கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி தாத்தா, இன்னைக்கு நீங்க தரப்போற பணத்தை நான் உங்களுக்கு சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எது, பணத்தை திரும்பி தர போறியா, நம்மலாம் இதுக்கப்புறம் ஒரே ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, வாங்க இப்பவே 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் வேணாம் தாத்தா விட்டுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா சொல்ல கேட்காம ஹீரோவும் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஸோ சட்டப்பூர்வமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வெளியில வராங்க. தாத்தா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஆகா எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான மேட்சா இருக்கீங்க, டேய் ராஸ்கல், ஒழுங்கா என் மருமகளை நல்லபடியா பார்த்துக்கணும், ஜியா ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை எதுவும் ஹெல்ப் ட்ரீட் பண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இல்ல தாத்தா நான் கண்டிப்பா உங்க மருமகளை நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க தாத்தா முன்னாடி ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும், ஆமா தாத்தா நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கப்பலா இருப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த இப்பவே போயிட்டு உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை விட்டு விலகி வந்து, எங்க பாரு, நான் ஏதோ என் தாத்தாக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா, இது எல்லாமே என்னுடைய தாத்தாக்காக தான், மத்தபடி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி தலையாடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் அவர் போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவங்க நம்பரை தான் கேட்டு வாங்கிக்கிறாரு. இங்க பாரு, மறுபடியும் நான் என் தாத்தாவை மீட் பண்ணும்போது இதே மாதிரி தான் நம்ம டச்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. ஹீரோயினும் ஏதோ சொல்றதுக்காக பின்னாடி வராங்க. உடனே ஹீரோயின் கிட்ட, எங்க பாரு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டான், நான் ரொம்பவும் போரான பர்சன், ஸோ என்கிட்ட இருந்து எதையும் நீ எதிர்பார்க்காத, ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவங்களும் அவரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினா இந்த 2 லட்சம் யுவானை சீக்கிரமாவே நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்றா. எது, நீ எனக்கு திரும்ப தர போறியா, கண்டிப்பா நீ திரும்ப தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் சீக்கிரமாவே ஒரு பர்மனண்டான ஜாபுக்கு போக போறேன், அதோட இந்த டெலிவரி ஜாப்பையும் பார்த்து சீக்கிரமாவே உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் மனசுக்குள்ள நம்ம தான் ஒரு வேளை இவளை தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அச்சோ, இவளுக்கு வர அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டேன்னா தான் பணக்காரங்கிறது தெரிஞ்சிருமேன்னு சொல்லி பயந்து போய் ஹீரோடைய ஒரு பக்கமா பிடிச்சி இழுத்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இங்கேருந்து போன்னு சொல்லி கண்ணை காமிச்சிட்டு இருக்காரு. உடனே அசிஸ்டன்ட்டுக்கும் புரிஞ்சிடுது, அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு வர இவ்வளோ க்ளோஸ்ல ஹீரோவை பார்க்கவும் இவர் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லிட்டு அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிலைஸ் ஆயிட்டு 2 பேருமே விலகி போய் நிற்கிறாங்க. சரி நீங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருடைய ஆஃபீஸ் போறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்கான். அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, நான் யாரு என்னங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது, ஸோ இதை ரொம்ப சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஹீரோ ஒரு புது டிசைனிங் கம்பெனியை வாங்கியிருக்காரு போல, அந்த கம்பெனிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்ண போயிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வாங்கியிருக்கிற அதே கம்பெனிக்கு தான்
அவங்க இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த சின்ன கம்பெனிக்கு போயிட்டு இவ்வளோ பேர் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்களே, இதுல எங்க இருந்து நமக்கு வேலை கிடைக்க போதுன்னு ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள மாதிரியே இன்டர்வியூ வந்தா இன்னொரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட, யார் சொன்னது இது சின்ன கம்பெனின்னு, இது ஃபோக் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே அவங்க குரூப்போட சேர்ந்து ரொம்ப பெரிய கம்பெனி தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோக் குரூப் தான் இந்த சிட்டிலே நம்பர் 1 பிசினஸ்ல இருக்குதாமின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பேரை சொல்லி தான் உள்ள வர சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் இன்டர்வியூக்காக உள்ள போறாங்க. அவங்க வரைஞ்ச அந்த டிசைன் எல்லாம் காமிச்சு அவளை பத்தின செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த மேனேஜர் லேடி என்னவோ இவங்க மேல எந்தவித இன்ட்ரெஸ்டும் காட்டாம அமைதியாவே உட்காந்துருக்கா. அப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவ பேரு ரென்னு. ஸோ அந்த ரென்னை பார்த்ததும் இந்த மேனேஜர் லேடியும், உங்க அங்கிள் உங்களை பத்தி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்காரு, வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவளை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பாரபட்சம் தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. ஹீரோயினும் அவங்க வரைஞ்ச அந்த ஜுவல்லரி டிசைன் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டும் ஹீரோயினை பார்க்கறா. நீ எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்தா கேவலமா தான் லுக்கு விட்டுட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கும் முன்ன பின்னா தெரியுமான்னு கேட்கும் போது, இவளை எப்படி தெரியாம இருக்கும், இவ நான் படிச்ச அதே யூனிவர்சிட்டியில தான் படிச்சா, ரொம்பவும் போரான ஸ்டூடெண்ட், டியூஷன் ஃபீஸ் கூட கட்ட வழி இல்லாம கேபேஜ்லாம் வித்து தான் படிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ பேசினதெல்லாம் எதையுமே கண்டுக்காம இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேனேஜர் லேடியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஜாப் பார்த்தீங்கன்னு கேட்கும்போது எவ்வளோ ஒரு மாதிரி தயக்கத்தோட டெலிவரி ஜாப் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அதை கேட்டால் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எதை டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருந்தியா, டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருக்க உனக்கெல்லாம் எங்களை மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கலாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, என்னுடைய ஒர்க்கை மட்டும் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் என்ன ஜாப் பார்த்துட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுக்குறா. ஸோ 2 பேருடையும் பார்க்கும்போது 2 பேருடைய டிசைனும் ஒரே மாதிரி இருக்கு. என்னது இது, என்னுடைய டிசைன் மாதிரி இந்த ரென்னோடைய டிசைன் இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே இந்த ரென் என்ன பண்றானா, இங்க பாருங்க மேனேஜர், இந்த ஜியா என்னுடைய டிசைனை திருடிட்டா, இது உண்மையிலே என்னுடைய டிசைன் சொல்லிட்டு இருக்கா. இல்ல இவ தான் போய் சொல்றா, இது உண்மையிலே என்னுடைய டிசைன் தான், என்னுடைய காலேஜ் காம்படிஷன்ல தான் இதை நான் ரிவீல் பண்ணி இதுக்காக பிரைஸ் கூட வாங்கியிருக்கா, இவ தான் போய் சொல்றா, இவ தான் என்னுடைய டிசைனை திருடிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இது உண்மையிலே என்னுடைய டிசைன் தான், என்னுடைய டிசைனை தான் நீ திருடிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரென்னும் ஹீரோயின் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி இந்த டிசைனை நான் திருடிட்டா, இது உண்மையிலே உன்னுடைய டிசைன் சொல்றல, எங்க தைரியம் இருந்தா இந்த டிசைன் கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ரென்னை தான் ஹீரோனுடைய டிசைனை திருடியிருப்பா. ஸோ அவளால என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. உடனே இந்த மேனேஜர் லேடியும் ஹீரோயின் கிட்ட, அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும், மிஸ் ரென் எவ்வளவு பெரிய ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தெரியுமா, அவங்க இதுக்காக உன்னுடைய டிசைனை திருட போறாங்க, எனக்கு என்னமோ நீ தான் அவங்க கிட்ட இருந்து திருடி இருக்கான்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றவங்களுக்குலாம் இங்க வேலை இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவருடைய கேபின்ல இருக்கும்போது அவர் பார்க்க அங்க அசிஸ்டன்ட் தான் ஒரு ஃபைலோட வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு, எதுக்கு வெளியில இவ்வளோ நாய்ஸா இருக்குன்னு கேட்கும் போது, அதுவா பஸ் 2 பேரும் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய டிசைன் 2 பேருதுமே ஒரே சேமா இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே அவங்களோட டிசைனை மாத்தி மாத்தி தெரிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிசைன்ல எந்த டிசைன் ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட டிசைனை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவா அவங்க 2 பேரோட டிசைனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒருத்தவங்களுடைய டிசைன் கான்செப்ட் மட்டும் நல்லா கிளியரா இருக்கு, ஆனா இன்னொரு டிசைன் காப்பி பண்ண மாதிரி இருக்கு, கிளியராகவே இல்லை. ஸோ இதை வச்சு யாரோட ஒரிஜினல் சொல்லிட்டு ஹீரோ கேஸ் பண்ணிடுறாரு. அந்த டிசைனோட அந்த இன்டர்வியூ இருக்கிற ரூமுக்குள்ள தான் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த மேனேஜர் லேடி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கம்பெனியா, இந்த மாதிரி கம்பெனில திறமைகளுக்கெல்லாம் வாய்ப்பே தர மாட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ரிச்சா அவங்கள மட்டும் தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க ரெசுமெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில வராங்க. கரெக்டாக வந்து டோரை ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ நிற்கிறாரு. மிஸ்டர் ஃபூ நீங்களா, நீங்க எப்படிங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது உள்ள ஹீரோயினே இன்டர்வியூ எடுத்தவங்களாம் வெளியில இருந்து வராங்க. இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு நியூ பாஸ் வரதா சொன்னாங்க இல்லையா, அப்போ நீங்க தான் மிஸ்டர் ஃபூவான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அச்சோ இங்க ஹீரோயின் வேற இருக்காளே, தன்னை பத்தி தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, இல்ல நான் ஃபூ கிடையாது, ஆக்சுவலி என்னுடைய பேருமே ஃபூ தான், ஆனா இந்த கம்பெனிக்கு நான் பாஸ் கிடையாது, இவர் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் தான் கை காமிக்கிறாரு. நான் இவருடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு தன்னை தானே இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய அசிஸ்டனுக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்னடா பாஸ் எப்படி பல்ட்டி அடிக்கிறாருன்ட்டு. அவருமே ஹீரோ சொன்னது மாதிரியே தான் தான் அந்த கம்பெனிக்கு பாஸ்ங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஹீரோ கிட்ட, என்னப்பா லிட்டில் ஃபூ, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கான், எப்போதுமே பாஸுக்கு பின்னாடி தான் போகணும், முன்னாடிக்கு போக கூடாதுன்னு. பாரு இப்போ நீ முன்னாடி போனதை வச்சு இவங்க எல்லாரும் நீ தான் பாஸ்ன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே தன் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த மேனேஜர் லேடியும் அசிஸ்டன்ட் தான் பாஸ் நினைச்சு அவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே
உடனே அசிஸ்டண்டோ ஹீரோ கையில இருந்து அந்த ஃபைலை வாங்கி, நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு இன்னைக்கு கம்பெனிக்கு வரலனா இந்த இன்டர்வியூல எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, இன்டர்வியூல யாரும் காப்பி பண்ணனு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி அந்த லேடி கிட்ட தூக்கி போறாரு. இந்த லேடியும் ஹீரோயினை தான் மென்ஷன் பண்றான்னு நினைச்சு, பரவாயில்ல பாஸ், நீங்க இவ்வளவு பெரிய கிரேட், நீங்க வந்ததுமே இவ்வளவு பெரிய திருட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்பவே இந்த பொண்ணை நான் வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வர ஒரு நிமிஷம் தான் யாருங்க அதே மறந்தா அந்த லேடி கிட்ட எவ்வளவு தைரியம் தான் அந்த பொருடைய கையை பிடிச்சி இழுப்பன்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி கத்தி விட்டுறாரு. நீயே ஒரு சாதாரண அசிஸ்டண்டா, எவ்வளவு தைரியம் தான் பாஸ் முன்னாடி உன் குரல வசதி பேசுவனே, இந்த லேடியும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கு. இதை ஒன்னும் நானா சொல்லல, பாஸ் சொல்ல வந்ததா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிச்சிட்டு இருக்காரு. உடனே அசிஸ்டண்டோ நான் சொல்ல வந்ததா மிஸ்டர் ஃபூ சொன்னாரு, இதுக்கப்புறம் எது வந்தாலும் அவர் தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு இவர் படுக்க ஒரு பக்கம் போய் நினைக்கிறாரு. இந்த 2 டயக்ராம்ல ஹீரோயின் தான் ஒரிஜினல், இந்த பொண்ணு தான் ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கா. சோ இந்த பொண்ணு தான் ஹீரோயின் ஒர்க்கா தேடி இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணுடைய ஒர்க்ல தான் ஒரு பெரிய டேட்டா டிஸ்க்ளோசர் இருக்கு, இதை நீங்க பாக்கலன்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்ன உண்மையிலே கவனிக்காம விட்டீங்களா இல்ல வேணும்னே கவனிக்காம விட்டீங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த கம்பெனிக்கு மேனேஜரா இருக்க தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அசிஸ்டண்டோ ஆமா, என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்றது உண்மைதான், இதுக்கப்புறம் நீங்க இந்த கம்பெனில மேனேஜர் எல்லாம் இருக்க முடியாது, இதுக்கப்புறம் நீங்களும் ஒரு சாதாரண டிசைனர் தான் சொல்லிட்டு அவங்கள டீ ப்ரொமோட் பண்ணிடுறாரு. அதோட அந்த 2 இருக்கா இல்லையா, அவகிட்டையும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரதுக்குலாம் உனக்கு எந்த வித குவாலிஃபிகேஷன் கிடையாது, வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளும் இவர்கிட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அதோட எங்க ஹீரோயின் கிட்டையும் இது வரைக்கும் நான் பார்த்த ஒர்க்லயே உங்களுடைய தான் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, சோ எங்க கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஹீரோயினை ஹையர் பண்றாரு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கண்ணில் படமா அங்கேருந்து வெளியில கடற்கன்னு வந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே சொன்னீங்க, அப்போ நீங்க என்ன என்கிட்ட போய் சொன்னீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு வர நம்ம தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு தெரிஞ்சா இவ வர தொல்லை பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நானுமே இங்க இன்டர்வியூக்காக தான் வந்தேன், இதுக்கு முன்னாடியே அப்பப்போ நான் மிஸ்டர் ஃபோக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஸோ அசிஸ்டன்ட்னா ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு அப்படியான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நல்ல திறமை இருந்தது, அதனால தான் உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இன்னைக்கு வேணா நீங்க என்னுடைய வீட்டுல ஏன் கூட ஸ்டே பண்ணிக்கீங்களேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை கேட்ட ஷாக்ல ஹீரோக்கு வர பொறை ஏறிடுது. இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்கும் போது, ஆக்சுவலி நான் என்ன மெயின் பண்ணனா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறதுல நீங்க வேணா இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிறீங்களான்னு தான் கேட்டேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டோம் தான், இருந்தாலும் 2 பேரும் மீட் பண்ணி 24 மணி நேரம் கூட ஆகல, என்னால எப்படி உங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ண முடியும், எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குடுகுன்னு அங்க இருந்த ஹீரோவும் எஸ்கேப் ஆகிறாரு. என்ன மாதிரியான பர்சன் இவரு, நான் என்ன சொல்ல வரங்கிறதே முழுசா கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது, ஹீரோயின் அவங்க ரூம்ல உட்காந்துருக்கும் போது இந்த ஃபூ என்ன மாதிரியான பர்சனா இருப்பாரு, பாவும் வீடு கூட இல்லாம ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு. பரிதாபப்பட்டு நம்ம கூட அவரை ஸ்டே பண்ண வச்சுக்கலாமேன்னு கூப்பிட்டா அவரு என்ன பார்த்து தப்பா நினைச்சிட்டாரு போலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவங்களும் போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் அவருடைய பேங்கோட வந்து நிக்கிறாரு. சோ அவர் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தா பர்மனண்டா ஹீரோயின் வீட்லயே ஸ்டே பண்ண போறாரு போல. ஒரு பெரிய பேக்கோட தான் வந்து நிக்கிறாரு. நீங்க என்ன இந்த நேரத்துல இங்கே வந்திருக்கீங்களேன்னு கேட்கும் போது, என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்தா, எல்லாம் எங்க தாத்தாவாலதான் சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி ஹீரோடைய தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் தான் ஹீரோடைய பேக் எல்லாம் வெளியில எடுத்து போட்டு, ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒழுங்கா என் மருமக எங்க இருக்கான தேடி கண்டுபிடிச்சு அவ கூட போய் ஸ்டே பண்ணு, அப்படி இல்லைன்னா அவளை கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீங்க தனியெல்லாம் இருக்க முடியாது, வெளியில போடான்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, நீங்க வெளியில திறத்தி விட்டா எனக்கு என்ன தங்கறதுக்கு இடமே இல்லையா என்ன, நான் போயிட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். தாத்தா ஹீரோடைய படெக்ஸ்லயே ஒரு உதவிட்டு, ராஸ்கல் ஒழுங்கா என் மருமகளை தேடி அவ கூட போய் ஸ்டே பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா உன தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் தான் மிரட்டி ஹீரோவை வீட்டை விட்டு திறத்தி விட்டுருப்பாரு. சோ இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தாத்தா தான் என்ன வீட்டை விட்டு வெளியில திறத்தி விட்டாருன்னு சொல்லாம, இதுக்கு முன்னாடி நான் வாடகை வீட்டுல தங்கியிருந்தால அந்த ஹவுஸ் ஓனர் தான் என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டாருன்னு மாத்தி சொல்றாரு. ஏன் என்னாச்சு, உங்களுக்கு ரெண்ட் கொடுக்க பணம் இல்லையான்னு கேட்கும் போது இவனும் ஆமான்னு சொல்லி தலையாட்டான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க கூடயே ஸ்டே பண்ண அலோ பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ பேலஸ் மாதிரியான ஒரு வீட்டுல இருந்துட்டு இப்போ சின்ன போது வீட்டை பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப வீணா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற லிவிங் ரூம் கூட அவன் பாத்ரூம் சைஸ் கூட இல்லையா, அதை விடவும் சின்னதா இருக்கான். சோஃபாலாம் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இவன் போயிட்டு அந்த தூசெல்லாம் தட்டி விட்டுட்டு உட்காடுறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காடுறாங்க. அந்நேரம் பார்த்து கரண்ட் வர போயிடுது. இவனுக்கு இருட்டுனா செம்ம பயம் போல. கரண்ட் ஆஃப் ஆனதுமே ஐயோ பேயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேறி உட்காந்துக்கிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவன் இருட்டுல இந்த அளவுக்கு பயப்படுறத
பார்த்து ஹீரோயின் வேற கக்கபுக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கா. இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க, இப்ப கூடவா இருட்டை பார்த்து பயப்படுவீங்கன்னு கேட்கும் போது அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நான் ஒன்னும் பயப்படவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ தான் பவர் கிட்ட போயிட்டு ஸ்விட்ச் எல்லாம் ஆன் பண்ணி ஏதோ பண்ணி கரண்ட்டை வரவழைச்சிடுறா. நீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரி வாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு பசிக்கலன்னு சொல்றான். ஆனா வயிறு என்னமோ பசியில கடாமுடன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு. சரி நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதெல்லாம் நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சாப்பிடறதுக்காக போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயின் சமைச்ச அந்த சாப்பாடு ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே சாப்பாடு சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எலக்ட்ரிஷியன் வேலையும் பாக்குறான், இந்த மாதிரி நல்லா சமைக்கிறேன்னு சொல்லும் போது ஆமா எனக்கு பேசிக்கா ஓரளவுக்கு எல்லா வேலையுமே தெரியும். எலக்ட்ரிஷியன் வேலையும் பார்ப்பேன், இந்த மாதிரி நல்லா சமைச்சும் போடுவேன், காருக்கெல்லாம் டயர் மாத்துவேன், அதோட டைலரிங் வேலைன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும் போது அதுவா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. என் அப்பாவுக்கும் ஒரு அஃபேர் இருந்ததெல்லாம் என்னை கண்டுக்காம கை விட்டுட்டு போயிட்டாரு. அதனாலதான் நானே என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொன்னதை கேட்டு ஹீரோ வர ஹீரோயினிய பரிதாபமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க பாரு, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், இவ்வளவு ஸ்கில்ல வளர்த்து வச்சிருக்கேன், என்ன பார்த்து நீ பரிதாபப்படுறியான்னு கேட்டு இவ்வளவு அவன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எல்லாம் வெளியில காட்டிக்காம அவங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சரி நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்லயே இரு, என்னுடைய பார்ட் டைம் ஜாப்பானா ஃபுட் டெலிவரி பண்ற வேலைக்கு தான் நான் போகிறேன்னு சொல்றா. என்ன வீட்டுல தனியா இருக்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போறாங்கற, அதெல்லாம் முடியாது, நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்றான். என்ன பேசுற நீ, வேலைக்கு போறேன்னா பணத்தை எப்படி ஏன் பண்றது, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எழுந்து போயிட்டு இருக்கா. என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றா, நானும் உன் கூடயே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். தென் 2 பேருமே சேர்ந்து ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு பைக்ல தான் வந்துட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட டயர்டாவே இல்லையா, உன்னால எப்படி இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுது, அந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு 20 ஃப்ளோர் நடந்தே போயிட்டு கொடுத்துட்டு வர, அந்த படிக்கட்டெல்லாம் உன்னால எப்படிதான் முடியுதோ, எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரான். நான் தான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன்ல வீட்லயே ஸ்டே பண்ணேன்னு, நீ தான் நான் சொன்னதை கேட்காம என் கூடயே வந்த, உன்னை யாரு வர சொன்னதோ, பேசாம வீட்லயே நீ ஸ்டே பண்ண வேண்டியதானு சொல்றா. இந்த வேலை என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்காதன்னு சொல்றான். அப்புறம் இந்த மாதிரி வேலையை பார்க்காம எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு யாரை ஏன் பண்ணி கொடுப்பான்னு கேட்கறா. உனக்கு என்ன, உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் தானே வேணும், நான் இதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றான். நீ இருக்கிற நிலைமைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 2 பேரும் ஹாப்பியா சிரிச்சு பேசி வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்பக்கமா ஒரு கார் வந்து இவங்களை ஹிட் பண்ணுது. யாரதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயங்கர டென்ஷனா வண்டியை நீ பண்ணிட்டு வந்து பார்த்தா அங்க அந்த ரெண்டு தான் வந்து நிக்கிறா. இடிச்சதுமா அந்த 2 தான். ஆனா ஹீரோயின் கிட்ட மறுபடியும் நீங்க 2 பேரும் தானா, உங்க 2 பேருக்கும் வேற வேலையா இருக்காதா, எப்ப பாரு எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் காரையா கிராஷ் பண்ணிருக்கீங்க, அவர் மட்டும் வெளில வந்தாருன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டி பின்னாடி வந்து இடிச்சது நீங்க தான், எங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்க மேலேயே பழிய போட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவளுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் காரை விட்டு வெளியில இறங்கி வரான். இங்க பாரு, வண்டியை இடிச்சதுக்கு காம்பன்சேஷனா 5 லட்சம் இவானா கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. தப்பு உங்க மேலதான் இருக்கு, எங்க மேல இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வா போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. உடனே இந்த 2 ஹீரோவை ஸ்டாப் பண்ணி கம்பெனில பார்த்தாலும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, இப்பவும் இவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. என்ன அவ கூட சேர்ந்து ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கியா, என்னடி சியா இவன மாதிரி டிரைவர் தான் உனக்கு கிடைச்சாலன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. ஏன் டிரைவர்னா என்ன அவ்வளோ கேவலமா போயிடுச்சா, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏத்த அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாரு, என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு எப்போதுமே பெஸ்ட் தான் சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை விட்டு கொடுக்காம அவனை அணைச்சு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஹீரோ கிட்ட வந்து அவனுடைய கோட்டெல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு இந்த கோட்டோடைய பிராண்டை பார்த்தா இத்தாலியிலேருந்து வந்தா கஸ்டமைஸ்டு பிராண்ட் மாதிரி இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது, ஒருவேளை உன்னுடைய பாஸ் மிஸ்டர் ஃபூ தான் உனக்கு இதை ஆஃபர் பண்ணாரா, இல்லைன்னா ஏதோ ஃபேக்கான ப்ராடக்ட்ல எடுத்து போட்டுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோவை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த 2 அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹனி எதுக்கு போய் இவங்கள மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுங்க 2 வண்டியை கிராஷ் பண்ணி இருக்கலாம், அதுக்கான காம்பன்சேஷன் எடுத்து வைக்க சொல்லுங்க, டைம் வர ஆகுது, நம்ம ரெஸ்டாரண்ட் வர சாப்பிட போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோனியை ஸ்டாப் பண்ணி அந்த அராத்தங்க கிட்ட இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன், ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணதுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு நீங்க பணம் தரேன்னு சொல்லி ஒத்துக்குறீங்க, அவங்க தானே அடிச்சாங்க, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையா இருமா, எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு ஹீரோனியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்க அந்த 2 ஹீரோனி கிட்ட என்னடி ஜியா உன்னுடைய ஹஸ்பண்ட் சாதாரண டிரைவர் தான், ஆனா வாய் என்னமோ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு, போயும் உன் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு டிரைவர் எங்களை ரெக்ரெட்
பண்ண வைக்க போறாரா? உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ்வளவு ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கா. ஹீரோவா அப்படியே போன் எடுத்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. உடனே ஹீரோயினும் அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது, ஒழுங்கா வாங்க இங்க இருந்து எஸ்ஐகலன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு தெரியும், ஒரு நிமிஷம் இரேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் உங்க 2 பேரையும் பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, பேசாம 5 லட்சம் வேணா 5000 ரூபாய் கொடுங்க போதும்னு சொல்றான். சரின்ட்டு ஹீரோவா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்க கேட்டபடியே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த 2 காந்த பார்த்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஃபோ குரூப்ல இருந்து அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்ன இது, ஃபோ குரூப்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்கா. அப்போ உண்மையிலே நீங்க தான் மிஸ்டர் ஃபூன்னு ஹீரோ கிட்ட வந்து மெதுவா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அட்வான்ஸ்டா மிஸ்டர் ஃபூ கிட்ட நான் பணம் கேட்டிருந்தேன், இது கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அந்த பணத்தை தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்லவும் அவங்க காதலுமே விழுது. அதான் நான் பார்த்தேன், எந்த அளவுது மிஸ்டர் ஃபூவா இருக்கிறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட விடாம ஹீரோ வேற ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. இதனால கடுப்பான ஹீரோயினும் என்னுடைய ஹஸ்பண்டே நீ இந்த அளவுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கடிக்க போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன எந்த அளவுக்கு துள்ளிட்டு இருக்காளின்ட்டு ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் தான் கிடைச்சிச்சுல, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு இருக்காரு. அதுங்களும் அங்கிருந்து கிளம்பிடுதுங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. நம்ம மேல தப்பே இல்லாதப்போ நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணத்தை பே பண்ணீங்கன்னு ஹீரோ கிட்ட தான் கத்திட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் அமைதியா இருசியா, உனக்கு ஒரு சூப்பரான மேஜிக்கை பண்ணி காட்ட போற பாருன்னு சொல்லிட்டு அவருடைய போன் எடுத்து யாருக்கோ மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த செகண்டியா அந்த 2 முன்னாடி போயிட்டு இருந்தாலியா, அவங்க கார் முன்னாடி வந்து ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. இவங்களும் போன ஸ்பீடுக்கு அந்த காரை லைட்டா ஹிட் பண்ணிடுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய காரையை ஹிட் பண்ணிருப்பீங்க, ஒழுங்கா காமெண்ட் செஷனை எடுத்து வைங்கன்னு சொல்றான். இந்த 2 எப்போதும் போல ரொம்ப திம்பரா அந்த பர்சன் கிட்ட என்ன இடிச்சதுக்கு 50,000 ரூபாய் வேணுமா இல்ல 5,000 ரூபாய் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கா. என் காரு எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான கார் தெரியுமா, எவ்வளவு மாடலான லேட்டஸ்ட் கார் தெரியுமா, ஒழுங்கா என் காரை ஹிட் பண்ணி கிராஷ் பண்ணதுக்கு 1.6 மில்லியன் பணத்தை எடுத்து வேணும்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா 1.6 மில்லியனா, அவ்வளவு பணம்லாம் தர முடியாது, என்ன எங்களை ஸ்கேம் பண்ண பாக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறான். நான் ஒன்னும் உங்களை ஸ்கேம் பண்ண பாக்கல, ஒழுங்கா நீங்க இடிச்சதுக்கு காம்பன்சேஷனா 1.6 மில்லியன் மட்டும் நீங்க தரலனா உங்க 2 பேர்லயும் கேஸ் போட்டுருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. எங்க ஹீரோவும் ஹீரோயினியா அவங்க பக்கத்துல வந்து நின்னு, என்ன ரீன் எங்களே ஏமாத்த பார்த்தா உனக்கு நல்லா வேணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற பார்த்துட்டு இருக்கோதும் இந்த 2க்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. உடனே அவனுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஆளு சொன்ன பணத்தை அவர் மூஞ்சில விட்டு கடைசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் இவளுக்கு மேலவும் பயங்கர கேடியா இருப்பான் போல. இங்க பாருறேன், அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு, பேசாம அந்த பணத்தை நீயே ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் தலையிலே கட்டுறான். ஏய் என்ன 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா என் பணத்தை கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேட்டு இந்த ஆளு மிரட்டிட்டு இருக்காரு. சோ இவளுக்கும் வேற வழியே இல்ல, ஹீரோயினை ஏமாத்தினதுக்கு பனிஷ்மெண்டா அவர் சொன்ன அவ்வளவு அமௌண்ட்டையும் அவருக்கு சென்ட் பண்ணிட்டு கிளம்புறா. ஆக்சுவலி கார்ல வந்த அந்த பர்சன் ஹீரோடைய ஆள் தான், அவர் சொல்லி தான் அந்த மாதிரி அவர் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, அவங்க 2 பேருக்கும் சரியான பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த 2 கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணும்போது ஹீரோ பிடிச்சி இழுத்துருப்பாரு இல்லையா, அப்போ அவங்க காலை லைட்டா சுளுக்க பிடிச்சிருக்கும் போல. அதனால அவங்க காலை தூக்கி அவர் மடியில வச்சு அவங்க காலுக்கு ஒத்தரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ற, அதில் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க காலை இழுத்துட்டு இருக்காங்க. எல்லா கஷ்டத்தையும் நீயே அனுபவிக்க, இதுக்கப்புறம் நீ தனியால் கிடையாது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறாரு. ஹீரோயினுக்குமே ஹீரோ இந்த அளவுக்கு தான் மேல கேரிங்கா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, ஒருவேளை நான் உன்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா, உண்மையிலேயே நான் ஒரு ரிச்சான பர்சன் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. எதுக்கு இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்க, ஒருவேளை என்னை ஏதோ ஏமாத்திட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்லையே, சும்மா தான் விளையாட்ட கேட்டேன்னு சொல்லி சிரிச்சு இருக்காரு. அதான பார்த்தேன், எனக்கு என்னுடைய லைஃப்ல 2 விதமான ஆட்களை சுத்தமாவே பிடிக்காது. ஒன்னு புள்ளி பண்றவங்க, இன்னொருத்தவங்க ஏமாத்துறவங்க. என்னுடைய அம்மா அவங்க லைஃப் எல்லாவும் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கூட என் அப்பா கொஞ்சம் கூட அவங்க கிட்ட உண்மையாவே கிடையாது. கடைசி வரைக்குமே அவங்க கிட்ட எந்த உண்மையை சொல்லாம ஏமாத்துக்கிட்டே தான் வாழ்ந்தாரு. ஸோ எனக்கும் இந்த ஏமாத்துறவங்களால பார்த்தா சுத்தமாவே பிடிக்காது. ஒருவேளை நாளை பின்ன நீ ஏதோ என்னை ஏமாத்துறன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்டே உன்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை கம்பெனிக்கு பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. அவருடைய டிரைவர் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த பர்சன் தான் அந்த 2 கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பாரு. ஸோ ஹீரோவா அந்த டிரைவர் கிட்ட, கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன பிக்கப் பண்ண வர வேணாம், என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு செட்டில் ஆயிடுங்க, நான் சொல்லும் போதே இந்த ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு பாஸ், இதுக்கு எப்படி திடீர்னு சொல்றீங்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்னு டிரைவரும் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லை,
நேத்து பார்த்தீங்களா, என் கூட ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணும் நானும் ஒண்ணா தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். ஸோ, என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் கொஞ்ச நாளைக்கு உங்கள வெளியில போயிட்டு ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா பாஸ், நீங்க எவ்ளோ ஒரு வெல்தியான, சக்சஸ்ஃபுல்லான பெர்சன். உங்க 4 ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 1000 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதுக்காக நீங்க யாருங்கிற உங்களுடைய அடையாளத்த மறைச்சு, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இல்ல, நானும் எத்தனையோ பேர பார்த்துருக்கேன். ஆனா எல்லார் மாரியும் ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அவருக்கு ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் வந்துட்டுருக்காங்க. உடனே ஹீரோ அந்த பெர்சன் கிட்ட அவருடைய ஃபோன குடுத்து, இன்னொரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரும் என்ன நடக்குதுன்னே புரியாம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நேரா வந்து ஹீரோ பக்கத்துல வண்டிய ஸ்டாப் பண்ணிட்டு, நேத்து பார்த்தோமே அந்த 2 கிட்ட கூட பணம் வாங்குனாரே, அந்த பெர்சன் தானே இவருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா, எனக்கு கூட மறந்தே போச்சு பாரேன். அது ஒண்ணும் இல்ல, இந்த பிரதருடைய கார் ரொம்பவே சூப்பரா இருக்கு இல்லையா, அதான் இவங்க கார் பக்கத்துல நின்னு இன்னொரு ஃபோட்டோ எடுத்து தர சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த டிரைவரும் நீங்க கேட்டபடியே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய போனை அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஹீரோக்காகவும் சாப்பாடு சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க போல. அந்த டிஃபன் பாக்ஸ் அவர்கிட்டே கொடுத்துட்டு, வாங்கல நானே உங்களை போயிட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான காரில் பயங்கர கெத்தாக சுற்றிட்டு இருந்த ஹீரோ இந்த மாதிரி பைக்லலாம் வரவும் ரொம்பவும் அவருக்கு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோடைய அந்த கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு போல. ஸோ இவங்களும் ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கூட இன்டர்வியூ வந்தா அந்த இன்னொரு பொண்ணுமே வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஹீரோயின் கூட தான் ஜாப் கிடைச்சிருக்கு போல. ஹீரோயினுக்கு அவளை பார்த்தது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நீயும் தான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்தன்னைக்கு ஹீரோயினுக்கு அவ வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த 2 அந்த மேனேஜர் லேடியும் தான் வராங்க. உன்னை தான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னுடைய அங்கிள் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த போர்டிங் டைரக்டர். ஸோ அவர் மூலியமா தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், நீயாவது கரெக்டான வழியில வேலைக்கு வரதாவதுன்னு சொல்லும்போது, அதனால என்ன இப்போ எப்படி வேலைக்கு வந்தான்னா வேலைக்கு வந்துட்டேலன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருடைய ஒர்க்கையும் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது எல்லாமே நாங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு, எங்களுக்காக இது எல்லாத்தையும் நீ தான் முடிக்கணும்னு சொல்றா. இது எல்லாமே நீங்க செய்ய வேண்டிய ஒர்க்கு தானே, நான் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஹீரோயினும் கேட்குறாங்க. நான் எப்படி என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த வேலைக்கு வந்தனோ, அதே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை இங்கிருந்து வேலையை விட்டு துரத்த முடியும். ஒழுங்கா இந்த வேலையை பார்க்குறியா இல்லை வேலையை விட்டு போறியான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. என்னால் நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபைலை தூக்கி போட்டுறாங்க. நான் மட்டும் நினைச்சேன்னா உன்னுடைய அந்த டிரைவர் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாம பண்ண முடியும் பார்க்குறேன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கா. பாவம், இவ்வளோ நாளா ஹீரோவுக்கு வேலை கிடைக்காம இப்பதான் அவருக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இவ வேற அதை கெடுத்துருவாப்புல இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஸோ தன்னால அவருக்கு வேலை போயிடக்கூடாதுங்கிற பயத்துல வேற வழியே இல்லாம ஹீரோயினா அவ சொன்ன வேலையை செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தூக்கி போட்டு அவங்க ஃபைல் எடுக்கிறாங்க. இந்த புதுசா வந்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த லூசி பண்ணும், இவ்வளோ ஃபைலையும் உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த லூசி பொண்ணு சொன்னதா அந்த 2 காதல விழுந்துடுது. நீ மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், உன்னையும் இங்க வேலை பார்க்க விடாம வேலையை விட்டு துரத்தி விட்டுருன்னு சொல்லி மிரட்டிட்டு போறா. இட்ஸ் ஓகேப்பா, உங்களுடைய டார்கெட் நான் தான், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு வேலை முடிஞ்சதோ நீயே வீட்டுக்கு போயிடு, என்னால உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக முடியாது, ஏன்னா நான் இன்னைக்கு ஓவர் டைம் பார்க்க போறேன், அதனால நீயே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிடுறாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாரு. ஆனா ஹீரோயின் சொன்னதால ரொம்ப அப்செட்டா இருக்காரு. பக்கத்தில் நின்ன அசிஸ்டண்டோ, என்னாச்சு பாஸ், எதுக்கு நீங்கள் இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்கன்னு கேட்கவும், ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த பிரான்ச்சில் பயங்கரமாக வேலை வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், அவரால் வர முடியாதா, ஓவர் டைம் பார்க்க போகிறான்னு சொல்கிறா. வந்தால் ஃபர்ஸ்ட் நாளைக்கே இவ்வளோக்கு அவளை வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்ன பாஸ் சொல்கிறீங்க, அந்த பிரான்ச்லலாம் யாரையும் ஓவர் டைம்லாம் பார்க்க வைக்க மாட்டாங்களே, அப்போ உங்கள் ஒய்ஃபை அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ட்ரபிள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நைட்டு அந்த பிரான்ச்சில் அப்படி என்னதான் நடக்குதுங்கிறத நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ கொண்டு வந்தா ஹீரோயின் ரெடி பண்ண அந்த மேலே தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் கையால் சமைச்சு கொடுத்து அனுப்பின சாப்பாடை பார்க்கவும் ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஈகரா அதை எடுத்து சாப்பிட போறாரு. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் தான், என்னாச்சு பாஸ் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, ஒருவேளை உங்க வைஃப் மேல நீங்க லவ்ல விழுந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, அப்படிலாம் யார் சொன்னது, எனக்கு ஜஸ்ட் அவளை பிடிக்கும், அவளை குக்கிங் பிடிக்கும், அவ்வளோதான் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் மேல லவ்ல விழுந்துட்டார் போல. அதுக்கப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஓவர் டைம் பார்க்குற அவங்க கம்பெனிக்கே ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோ பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு தான் வேலை முடிஞ்சிருக்குமே, பேசாம வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு சொல்றாங்க. அது எப்படி போக முடியும், உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக் எடுத்து வைக்கிறாரு. அதில் ஜூஸ் ஏதோ ஒன்று இருக்கு போல. அந்த இடத்த ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே உட்காந்துருக்காரு. டைம் வர போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்க போறேன்னு கேட்கவும், தெரியலப்பா, இன்னும் 3 மணி நேரம் ஆகுதோ 4 மணி நேரம் ஆகுதோ, பேசாம நீங்க
வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது அவ்வளோ நேரம் ஆகுமா? இரு இப்பவே மிஸ்டர் ஃபூக்கு கால் பண்ணி இந்த ஓவர் டைம் பண்ற சிஸ்டத்தை கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஹீரோடைய போனை வாங்கி வச்சுட்டு வந்த முத நாளே அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் அந்த ஃபைல்ல அந்த ரென்னோட பேர் இருக்கதை நோட்டீஸ் பண்றாரு. இதுல என்ன அந்த ரென்னோட பேர் இருக்கு, அவளதான் இன்டர்வியூல வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி இந்த கம்பெனில அவ ஜாயின் பண்ணா? அது மட்டும் இல்லாம இது அவருடைய ஒர்க் போல, அதை எதுக்கு நீ எடுத்து பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவருக்கு புரிஞ்சு போயிடுது அவளுங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹீரோயினை பண்ண வச்சிருக்காளுங்கன்னு. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோ பிடிச்ச உட்கார வச்சு அவங்க அங்கிள் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த போர்டிங் டைரக்டரா, சோ நமக்கு எதுக்கு அவகிட்ட தேவையில்லாத பிரச்சனை, அவ சொன்ன இந்த சின்ன வேலையை பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கையில இருந்து அந்த ஃபைல் எல்லாம் வாங்கி, இப்போ என்ன உனக்கு இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கணும் அவ்வளவுதானே, உனக்காக இந்த எல்லா வேலையும் நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவரே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் சாப்பாடு சாப்பிடவே இல்லை போல இருக்கு. டிஃபன் பாக்ஸ் ரொம்பவும் வெயிட் இருக்கு. என்னாச்சு இன்னைக்கு சாப்பாடு கூடவா நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த சாப்பாடு அவருக்கு கொடுத்த சாப்பாடு மாதிரி இல்லாம ரொம்பவும் சிம்பிளா இருக்கு. என்ன இது, எனக்கு கொடுத்த சாப்பாடு வேற மாதிரி இருக்கு, ஆனா இந்த சாப்பாடு வேற மாதிரி இருக்கு, இதுல ஒரு பீஸ் மீட் கூட இல்லையேன்னு கேக்குறாரு. அதுவா, எனக்கு இந்த மீட்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு புரிஞ்சுடுது. அப்படியே பின்பக்கமா ஹீரோயினை ஹேக் பண்ணி, என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணாத, உண்மையிலேயே உனக்கு மீட் பிடிக்காதா, நீ சாப்பிடவே மாட்டியான்னு கேக்குறாரு. இல்ல நான் வர வாங்கிட்ட டவுரியை வர அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருக்கேன் இல்லையா, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிச்சப்பிடிச்சாதானே உனக்கு பணம் கொடுக்க முடியும், அதனால தான் இந்த மாதிரி பண்ண, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. எங்க பரிசியா, நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் நீ திரும்ப தர வேண்டிய அவசியம் இல்லை, அதோட இதுக்கப்புறம் என்னுடைய சேலரியவும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுடைய கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இல்ல இல்ல என்னால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது, எனக்கு இந்த பணம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவருடைய கார்டை அவர்கிட்டே கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பரிசியா, நீ மட்டும் இந்த பணத்தை வாங்கிக்கலனா என்ன நீ உன்னுடைய ஹஸ்பண்டா நினைக்கவே இல்லைன்னு அர்த்தம், ஒழுங்கா பணத்தை படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, அதோட இதுக்கப்புறம் டவுரியை கொடுத்த அந்த பணத்தை என்கிட்ட திரும்ப கொடுக்கணும்னு அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் கம்பெனில தான் காமிக்கிறாங்க. கம்பெனி மேனேஜர் பயங்கர கோபத்தோட அவளுங்க 3 பேருடைய ஃபைலையும் தூக்கிட்டு வந்து போட்டு, என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிருக்கீங்க, வேலை பக்க பிடிக்கலன்னா போய் தொலைய வேண்டியதானு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. மேனேஜர் சார், நாங்க என்ன பண்ணோம், எதுக்கு எங்க மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்கறதுக்கு, என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபைல் ஓபன் பண்ணி நீங்களே பாருங்கன்னு சொல்றாரு. இவங்க 3 பேரும் அவளுங்க ஃபைல் ஓபன் பண்ணி பாக்குறாளுங்க. பார்த்தா ஹீரோ தான் பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காரு. ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி ஃபைலை கொடுத்தா ஹீரோ இவளுங்களை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணி குதிரை ஆமன்னு சொல்லிட்டு இதுதான் அனிமலுடைய படத்தெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு. உடனே இந்த ரெண்டு இழந்த மேனேஜர் சார், இது எதுவுமே நாங்க பண்ண கிடையாது, இது எல்லாத்தையும் இங்க இருக்கா பாத்தீங்களா ஹீரோயின், இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போடுறா. ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி, இது எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணிருக்க முடியும், இது உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க தானே பண்ணிருக்க முடியும், நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அந்த பொண்ணு சொல்றது உண்மை தானே, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் உங்களுடைய தானே, அப்ப நீங்க தானே இது எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தான் பண்ணா, அவகிட்ட தான் ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னு உண்மையாவும் இவங்களால சொல்ல முடியல, தான் தான் இதை பண்ணன்னு சொல்லி பழியவும் ஏத்துக்க முடியல. சோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. மேனேஜர் அந்த 3 பேர்கிட்டையும் எப்படி வேலை பார்க்கறதுன்னு ஹீரோயினை பார்த்து கத்துக்கோங்க, இதுக்கப்புறமா இந்த வேலையை பாத்தீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் செய்ய சொல்றாரு. அதோட ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ரொம்பவும் பர்ஃபெக்டா இருந்துதான், இதனால கிளைண்ட் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்களாம். சோ அதுக்காக ரிவார்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதோட குரூப்ல இந்த வருஷத்துக்கான ஆனுவல் மீட்டிங் வரதான், அந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டையும் கொடுத்துட்டு போறாரு. ஹீரோயினுக்கா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா, அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் அந்த கேபினை விட்டு வெளியில வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட குரூப் ஆஃப் கம்பெனியோட அந்த ஆனுவல் மீட்டிங்கை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரென் வந்து ஹீரோயின் கையில இருந்த அந்த இன்விடேஷன் கார்டை பிடுங்கி, இந்த வருஷம் அந்த மீட்டிங்ல உன்னால கலந்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண் முன்னாடியே மேனேஜர் கொடுத்தா அந்த இன்விடேஷன் கார்டை கிழிச்சு போட்டுறா. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துருது. அவ கண்ணத்திலே பலான்னு ஒன்று வச்சுட்டு கிழிஞ்ச அந்த இன்விடேஷன் கார்டை கையில பிடிங்கிக்கிட்டு, இந்த மாதிரி நீ பண்றதுக்கெல்லாம் உன்னை விட்டுட்டு போறதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நினைச்சிடாத, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தோம் அந்த கிழிஞ்சு போன கார்டை வச்சுக்கிட்டு தன்னால அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வராரு. என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துருக்கேன்னு கேட்கவும், அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நான் நல்லதா இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. மேனேஜர் கிட்ட சொல்லி இவளை நல்லபடியாக தானே பார்த்துக்க சொன்னோம், அப்படி இருந்தும் எதுக்காக இவ எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருக்கா, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சவரை அவர்கிட்ட இந்த இன்விடேஷன் கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இது குரூப்போடைய ஆனுவல் மீட்டிங்கான இன்விடேஷன் கார்டாச்சு, உங்களுக்கு வந்ததை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்க எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது, எனக்கு எதுக்கு இன்விடேஷன் கார்டு, அந்த மீட்டிங்கை நடத்துறதே நான் தானேன்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, அதை பத்திலாம் நீ எதுவும் ஒரே பண்ணிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன்னு
சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் போய் டோரை ஓபன் பண்றா. அங்க ஹீரோடைய அம்மா தான் பயங்கர சர்ப்ரைஸா கையில கிஃப்டோட வந்து நிக்கிறாங்க. அம்மா நீங்க அப்ராட்ல தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க, வரதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூடவா சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துல வந்து, இங்க பாருங்கம்மா நான் யாரு, என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது, என்னை பத்தி எதையாவது காட்டி கொடுத்துறாதீங்கன்னு கண்ணை உருட்டி உருட்டி பேசிட்டு இருக்காரு. அட போடா ராஸ்கல், ஃபைனலா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, அடடா என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போச்சுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்குமே உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணி வெல்கம் பண்றா. இதுக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா அப்ராட்ல தான் இருந்திருப்பாங்க. ஸோ வரும்போது ஹீரோயினிக்காகவே நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய காஸ்ட்லியான ஒயினா அதோட நிறைய ஆன்டி கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள அடுக்கி வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆகா விட்டா ஹீரோயின் கிட்ட அம்மா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தனியாக கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்கம்மா இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட நான் யாரை என்னங்கிறத பத்தி சொல்லவே கிடையாது, தயவு செஞ்சு அவகிட்ட எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடாதீங்க, நீங்க மட்டும் நான் யாருங்கிறத அவகிட்ட ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ என்னை விட்டு ஓடி போயிடுவா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்காரு. அப்படியேடா மகனேன்னு சொல்லிட்டு இவங்களும் வாயை பொழந்து கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரோயின் வந்து, நீங்க சொல்லவே இல்லை, உண்மையிலே நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்லை போல இருக்கு, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் உண்மையிலே ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது, உண்மையாக சொல்ல போனால் எங்கள் அம்மா ஒரு மைனர் ஆக்ட்ரஸ், ஸோ அவங்க ரீசெண்டாக ப்ளே பண்ணுற ரோல் எல்லாமே ரிச் லேடிக்கான ரோல் தான், அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த அந்த கிஃப்ட் எல்லாமே அவங்க ஃபிலிமில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவங்களாம் கிடையாது, நாங்கள் உண்மையிலேயே கஞ்ச பிஸ்னரி குடும்பம் தான் சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு. அம்மா ஃபிலிம்காக யூஸ் பண்ணுற பொருட்கள்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு அதெல்லாம் அவங்க அம்மா எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்கும்போது, அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் எங்களை மாதிரி ஆக்ட்ரஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் ஹீரோக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை உட்கார வச்சு, எது எப்படியோ என் மகனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான், இங்கே பாருமா செல்லம், இதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நீ எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இவன் தலையிலே கட்டு, இவனே எல்லா வேலையும் செய்யட்டும், ஆம்பளைங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்னன்னு கேட்குறாங்க. ஆமா ஆண்டி நீங்க சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு ஹீரோயினும் தலையாட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருமா இதுக்கப்புறம் நீ என்ன ஆன்டின்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க. அப்படியா எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சரிம்மா ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்க வந்திருக்கேன், அதனால தான் உனக்காக சில கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி எதையும் ஹீரோயின் கிட்ட காட்டிக்காம, இது பார்க்க தான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஆனா உண்மையிலே இது நான் டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போய் சொல்லி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஆமா ஜியா இது எல்லாமே கண்டிப்பா உனக்கு தேவைப்படும், வரப்போற கம்பெனியோட ஆனுவல் பார்ட்டிக்கு இது எல்லாத்தையும் நீ வேர் பண்ணிட்டு போலாம், வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா உனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த நெக்லஸை ஹீரோ பார்த்துட்டு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயினும், இல்லம்மா இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்காக உன்னுடைய அம்மா ஃபர்ஸ்ட் டைமா வாங்கிட்டு வந்திருக்கா, நீ வேணானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட உனக்கு இன்னுமே நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேக்ல ஓபன் பண்ண போறாங்க. உடனே ஹீரோ அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்கம்மா நீங்க வர இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கீங்க, தாத்தா வேற உங்களை பார்க்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கா ஹீரோயினை விட்டு போகவே மனசு இல்ல, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோவுக்கா இவங்க இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருந்து கிளப்பி விட்டுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோடைய கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஆனுவல் டே பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணா அந்த ரெண்டு அவருடைய அந்த இது போன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்க. இந்த இடம் எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு லக்ஸரிஸா இருக்கு, இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம வரதுக்கு நமக்கு இன்விடேஷன் கார்டை வாங்கி கொடுத்தா ரெண்டுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டை தான் அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டுக்கு எப்படி அந்த இன்விடேஷன் கார்டு கிடைச்சிருக்குன்னா அவங்க அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பா. இவங்க கூட ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லூசிமே வந்திருக்கா. இந்நேரத்துக்கு ஹீரோயின் நம்ம கூட வந்தா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா, இந்த இடத்துக்கு எங்களால தான் வந்திருக்கா, அதை மறந்துடாத, ஒழுங்கா எங்களுக்கு தான் விசுவாசமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துக்குலாம் அந்த ஹீரோயின் எல்லாம் வரவே முடியாது. அப்படியே ஒரு வேளை அவ வந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு போட்டு வரதுக்கு அவகிட்ட ட்ரெஸ் கூட உருப்படியா இருக்காது. வேணும்னா அவளுடைய அந்த டெலிவரி யூனிஃபார்மை தான் போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இவ்வளவு நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுல இருந்து பயங்கர கியூட்டா ஹீரோயின் தான் இறங்கி வராங்க. ஹீரோயினியா இந்த மாதிரி ஒரு ருக்குல பார்க்கவும் இந்த ரெண்டுக்கும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இவளே ஒரு போரான கேர்ள், இவகிட்ட இந்த மாதிரியான லக்ஸரிஸான ட்ரெஸ்லாம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காளுங்க.
இந்த ரெனோ ஹீரோயின் கிட்ட வந்தா, "என்னடி வாடகை ட்ரெஸ்ஸ வாங்கி போட்டுட்டு வந்துட்டியா? இன்விடேஷன் கார்டு இல்லாம உள்ள போக முடியாது தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு எல்லாம் தெரியும். வேலைய பார்த்துட்டு போன்னு" சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்க செக்யூரிட்டி நிப்பாட்டி இன்விடேஷன் கார்ட காமிங்கன்னு கேட்கும்போது, அவங்களும் ஹீரோ குடுத்த அந்த கார்ட எடுத்து காமிக்கிறாங்க. "இது என்ன விஐபி கார்டு ஆச்சுன்னு" சொல்லிட்டு, "நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள மரியாதையோட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ரெனோ அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து, "எதுக்காக நீங்க அவள உள்ள அலோவ் பண்ணீங்க? அவகிட்ட கார்டு கூட இல்லையேன்னு" சொல்லிட்டு ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்கா. யார் சொன்னது அவங்க கிட்ட கார்டு இல்லன்னு? அவங்க வச்சிருக்கிறது விஐபி கோல்டு கார்டு. ஸோ அவங்கள மாதிரி விஐபி கெஸ்ட் கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவள வார்ன் பண்றாரு. இவகிட்டலாம் எப்படி விஐபி கார்டு வந்ததுன்னா இவளுங்களும் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காளுங்க. உள்ள ஹீரோவும் என்னடா இன்னும் நம்ம ஆளை காணுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "பாஸ் உங்க வைஃப் வந்துட்டாங்கன்னு" சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்பனா இங்க நடக்கிறல இவன்ட்டு நீங்களே பாத்துக்கோங்க, நான் போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து எஸ் ஆகிறாரு. அச்சோ எங்கேயும் வந்து நம்ம தான் சமாளிக்கணுமா, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நிற்கிறாங்க. "மிஸ்டர் ஃபோ என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ அவசரமா போறீங்கன்னு?" கேட்கும்போது, "நீங்க போங்க உள்ள போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து எஸ் ஆகிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறதுல ஹீரோயின் கிட்ட வந்து, "ஒன் ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்கா. "இந்த ட்ரெஸ்ஸை என்னுடைய மாமியார் தான் டிஸ்கவுண்ட்ல எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு" ரொம்பவும் கியூட்டா சொல்லிட்டு இருக்கா. "அதானே பார்த்தேன், டிஸ்கவுண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட எம்பாரசிங்கா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே அங்க ரெண்டு தான் வந்து நிக்கிறா. "என்ன பேசுற நீ, நான் என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு என்ன, நீ எதுக்கு என்னுடைய விஷயத்துல தலையிடுறேன்னு" ஹீரோயினும் கேட்க, அப்புறம் கேட்காம என்ன பண்ணுவா, "எங்களை மாதிரி ஹை கிளாஸ் பீப்புள் வர இடத்துக்குலாம் ஒன்ன யார் வர சொன்னது, உனக்குலாம் இங்க வரதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு" பயங்கரமா அவங்கள டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பதான் இந்த ரென்னோ யாருக்கு தெரிய போகுதுன்னு இன்னொரு விஷயத்தையும் அடிச்சு விடுறா. இன்னைக்கு மாஸ்டர் ஹவுடியோடைய எக்ஸிபிஷன். ஸோ அவருடைய மாஸ்டர் பீஸ்ல ஒன்னான அந்த பர்டிகுலர் ஒர்க்கை என் ஃபேமிலி தான் பை பண்ணியிருக்காங்கன்னு பீலா விட்டுட்டு இருக்கா. ரென் என்ன சொல்ற, உண்மையாவா? அந்த மாஸ்டர் பீஸோடைய ஒர்க்கு 1 பில்லியனுக்கும் அதிகமா இருக்கும், அதே அவங்க ஃபேமிலி வாங்கியிருக்காங்க, ரொம்பவே கிரேட்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மாஸ்டர் பீஸ் ஒர்க்கை அப்ராட சேர்ந்தா யாரோ ஒரு ஃபாரினர் தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் யாருக்கு இங்க தெரிய போகுதுன்னு அவங்க ஃபேமிலி வாங்கினதா பீலா விட்டுட்டு இருக்கா. உன் அங்கிள் ஃபோ குரூப்போடைய ஒன் ஆஃப் த போர்டிங் டைரக்டர்னு தெரியும், ஆனா உன்னுடைய ஃபேமிலியும் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியா இருக்கணும் நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இன்னுமே இருக்கு. என் பேரண்ட்ஸ் யார் தெரியுமா, டைஷன்லயே டாப் ஜுவல்லர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவும் பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆனந்த விட்டுட்டு இருக்கா. "என்ன செய்யா, ரேன் சொன்னதை கேட்டியா? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி இப்பயாவது நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு" கேட்கும்போது, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஹார்டியோடைய மாஸ்டர் பீஸ் ஒர்க்கு இதுதான் சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து காமிக்கிறா. அந்த டிசைன் எக்ஸாக்டா ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்காங்க இல்லையா, அந்த நெக்லஸ் உடைய டிசைன் மாதிரி இருக்கு. இந்த ரென் வச்சிருக்கிற டிசைனுடைய நெக்லஸ் என்ன என்னுடைய மதர் இன்ல கொடுத்த நெக்லஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரென் ஹீரோயினை டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவங்க ட்ரெஸ் பிடிச்சிருப்பா. அப்போ அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த நெக்லஸ் எல்லாரும் பாத்துறாங்க. இந்த பொண்ணு போட்டிருக்க நெக்லஸ் என்ன மிஸ்டர் ஹார்டியோடைய ஒர்க் மாதிரி இருக்கே, அப்போ இதுதான் ஒரிஜினலா இல்ல இந்த ரெண்டு போட்டிருக்கிறது ஒரிஜினல்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ளே காசி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த ரென் என்ன சொல்றேன்னா, இதுல டவுட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, நான் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னா எல்லாருக்குமே தெரியும், இவளுடைய ஃபேமிலி எவ்வளவு ஒரு புவரான ஃபேமிலின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் போட்டிருக்கதான் ஒரிஜினல், இவ போட்டிருக்கிறது கண்டிப்பா ஃபேக் தான் சொல்லிட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. இத்தனைக்கும் ஹீரோயினுக்கு எதுவுமே பேசாம அப்புறம் தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ரென்னோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹீரோயினை ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு இருக்கவும் அவங்களுக்கே செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. "நான் போட்டிருக்கிறது ரியல்னு நான் சொல்லவே கிடையாதே, நான் போட்டிருக்கிறது ஃபேக்கா கூட இருக்கலாம், அதே மாதிரி இந்த ரென்னு போட்டிருக்கதும் ஃபேக்கா தான் இருக்கும்னு" சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த ரென்னோடைய ஃப்ரெண்ட்ஸும், "எவ்வளோ தைரியம் தான் எங்க ரென்னையே பார்த்து இந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்ப, ரென்னோடைய பேரண்ட்ஸ் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவ இதுக்கு ஃபேக்கான நெக்லஸ் எல்லாம் போட்டு வர போறா, கண்டிப்பா நீ போட்டிருக்கிறது தான் ஃபேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மற்ற பொண்ணுங்க எல்லாம், "மாஸ்டர் ஹவுடியோட ஒர்க்கா இந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் தான் ஃபேக்கா போட்டுட்டு வந்திருப்பா, கண்டிப்பா இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க." உடனே இந்த ரென்னோ, "இப்பவே வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம், உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வந்து அவ கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயினை சர்வ் பண்றாரு. எல்லாரும் பாருங்க, இந்த ஆளு வேற யாரும் கிடையாது, இங்க இருக்காளே ஹீரோயின், இவருடைய டிரைவர் ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி போவான பேக்ரவுண்ட்ல இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எப்படி கிடைச்சிருக்கும், இவ போட்டிருக்கதான் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுது. யார் சொன்னது என் வைஃப் போட்டிருக்காது ஒரு ஃபேக்கான நெக்லஸ்ன்னு, எப்பவே அது ஒரிஜினல் நெக்லஸ்ன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ஆசிட் எடுத்துட்டு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற ஹீரோடைய ஆட்களும் உள்ள போயிட்டு ஆசிட் எடுத்துட்டு வந்து ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு கோட்ல ஒரு ஃபேக்கான டைமண்ட் டிசைன் இருக்கும், அதை எடுத்து காட்டி, "இது வந்து ஒரு டூப்ளிகேட், உண்மையான டைமண்ட்
டிசைனை ஆசிட்குள்ளே போட்டால் அது கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. ஆனால் ஃபேக்கானதை போட்டால் என்ன ஆகுங்கிறத நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங் மாதிரி இருக்கிறத அந்த ஆசிட்குள்ளே போடுறாரு. கரெக்டாக அந்த டைமண்ட் மட்டும் பஸ்பமாயிடுது. ஸோ இதே மாதிரி ரென்னோடைய நெக்லஸையும் இந்த ஏரியன் தான் ஆசிட்குள்ளே கழட்டி போட சொல்கிறாரு. நான் இதுக்கு கழட்டி போடணும், இந்த ஜியா போட்டிருக்கதான் ஃபேக்கான நெக்லஸ், உன்னோட கழட்டி போடுறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் ஹீரோயின் கழுத்துல இருந்து அந்த நெக்லஸை பிச்சு தூக்கி போட்டுறா. அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆசிட்குள்ளே போய் விழுந்துருது. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஆசிட்குள்ளே விழுந்துமே அந்த ஜெம்ஸ் மட்டும் எதுவுமே ஆகாம அப்படியே இருக்கு. ஹீரோயினுக்கே இதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. உடனே ஹீரோ கிட்ட அப்போ நான் வேர் பண்ணியிருந்ததா மாஸ்டர் ஹவுடியோட ஒர்க்கா உண்மையாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீ எதுவாக இருந்தாலும் நம்ம இதை பற்றி வீட்டில் போய் பேசிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினியை சமாளிச்சுட்டு இருக்காரு. சுற்றி இருந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ நேரமாக ஹீரோயினோட தான் ஃபேக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ அவளது ஃபேக் கிடையாது, அவளது ஒரிஜினல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ ரென்னு தானே ஃபேக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுடைய நெக்லஸ் அதே மாதிரி கழட்டி போட சொல்றதுக்கு இந்த ரெண்டும் என்னால் முடியவே முடியாது, நான் இதுக்கு கழட்டி போடணும்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் தான் என்னோட நேஸ் கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே அங்க அந்த ரென்னோட அங்கிள் தான் வந்து நிக்கிறாரு. என் அங்கிள் வந்துட்டாரு, இப்போ உங்களை சும்மா விட மாட்டாருன்னு இந்த ரென்னு ரொம்ப திமிரா நின்றுட்டு இருக்கும் போது இப்பதான் இவரும் திரும்பி ஹீரோவை பாக்குறாரு. ஃபோன் நீங்களான்னு சொல்லிட்டு உடனே இவர் ஹீரோவை பார்த்துட்டு நீலன் பண்ணிக்கிறாரு. உடனே ஹீரோயினோ என்ன மிஸ்டர் ஃபூவா, அப்போ நீங்க தான் அந்த வாசன் கேட்டு மறுபடியுமே டவுட் ஆகுறாங்க. இல்ல சியா அப்படிலாம் இல்ல, அவர் ஏதோ கன்ஃபியூஸ்ல உளறிட்டு இருக்காரு, நீ ஏதோ அதை பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட வந்து இங்க பாருங்க மிஸ்டர், நான் ஃபூ கிடையாது, நான் மிஸ்டர் ஃபூவோடைய டிரைவர், அப்பப்பா அவர் கூட வந்திருப்பேன், அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பயங்கரமா கண்ணை காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் இந்த மாதிரி சாண கட்டவும் அவருக்குமே புரிஞ்சிடுது. ஓ அப்படிங்களா, நான் கூட மிஸ்டர் ஃபோன் தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு அவங்க அங்கிள் கிட்ட ஓடி வந்து இங்க பாருங்க அங்கிள், இவங்க ரெண்டு பேரும் தான் நான் போட்டிருக்க நெக்லஸா ஃபேக்குன்னு சொல்றாங்கன்னு அவங்க அங்கிள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவர் உடனே அந்த என்னுடைய கன்னத்துல பலான்னு ஒன்று வச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் மிஸ்டர் ஃபோடைய டிரைவரை பார்த்து இப்படி சொல்லுவேன், ஒழுங்கா இந்த மாதிரி பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கோன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அந்த ரென்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை என்ன போயும் ஒரு ஆஃப்டர் ஆல் டிரைவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய நீசியை அடிச்சிட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இந்த அங்கிளும் பயங்கர கோபத்தோட எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணத்துலேயும் பலர்னு ரெண்டு வைக்கிறாரு. இந்த ரென்னுக்கெல்லாம் எதுக்காக அங்கிள் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல. இந்த அங்கிளும் ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாருமா, என்னுடைய அண்ணன் பொண்ணு பண்ணது தப்பு தான், ஸோ எனக்காக அவளை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. அங்கிள் நீங்க இதுக்காக அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் இங்க கத்திட்டு இருக்கா. நீ வாய மூட, எல்லாமே ஒன்னாலதான். ஹீரோயின் அவங்க கழுத்துல போட்டிருந்தா 1 பில்லியன் மதிப்புள்ள நெக்லஸை ஸ்பாயில் பண்ணதுக்காக இப்போவே அவங்களுக்கு காம்பன்சேஷனா அந்த பணத்தை திரும்பி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் இதுக்கப்புறம் என் வைஃபை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் சொல்லிட்டு பயங்கர கேத்தா அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு அவங்க அங்கிள் கிட்ட வந்து அங்கிள் எதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமா போயும் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவருக்கும் அந்த டெலிவரி கேர்ள் பொண்ணுக்கும் எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்குறா. என்ன சொன்னா ஆஃப்டர் ஆல் டிரைவரா, அவர் யார் தெரியுமா, அவர் ஃபூ நான்சன், இந்த ஃபூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஇஓ, மொத்த ஃபூ குரூப்புக்கும் அவர் தான் ஹேட்டுன்னு சொல்கிறாரு. அது அவளால் நம்பவே முடியல, நீங்கள் என்ன பேசுறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ நம்பலையோ நான் சொல்கிறதா உண்மை, அவர் தான் இந்த மொத்த குரூப்புக்கும் ஹெட்டு, ஒழுங்கு மரியாதையாக அவங்க கிட்ட பிரச்சனை வளர்த்துக்காம அந்த கம்பெனியை விட்டே உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சரில் கான்டாக்டே பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. எங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு ஒழுங்கா என்ன நடக்குதோ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுங்க. அது எப்படி, உங்கள் அம்மா இது சாதாரண டிஸ்கவுண்ட்டில் வாங்கின பொருள்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ காஸ்ட்லி நெக்லஸாக இருக்கு, அதுவும் இது 1 பில்லியன் மதிப்புள்ள நெக்லஸ், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவ வேற இவ்வளோ கோவப்படுறாளே, எல்லா உண்மையும் இப்பவே சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுல தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க பாரு சியா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நானும் உன்னை ஏமாத்தலாம் நினைக்கல, அது வந்து ஆக்சுவலி நான் யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அதில் 1 பில்லியன் பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்கள் என்னை ஏமாற்றவே இல்லைன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நெக்லஸுக்கு 1 பில்லியன் பணத்தை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அச்சோ மாட்டிக்கிட்டுமே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு ஹீரோவும் முழிச்சிட்டு இருக்காரு. அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் படி வந்து அந்த 1 பில்லியன் பணத்தை என்னுடைய அங்கிள் கிட்ட சொல்லி நான் தான் அனுப்ப சொன்னேன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. பாத்தியா இது எல்லாத்தையும் மிஸ்டர் ஃபூ தான் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட்டும் ஹீரோயின் கிட்ட வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் நான் தான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா அந்த ரென் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க அங்கிள் போர்ட் ஆஃப் டைரக்டருங்கிறதால அவருடைய பவரை இவ அப்யூஸ் பண்ண பார்க்குறா. அதனால தான் அவளுக்கு சரியான லெசனை கொடுத்து அந்த வேலையை விட்டு துரத்தி விடணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை அரேஞ்ச் பண்ணணும்னு போய் சொல்லி எப்படியோ ஹீரோயின் கிட்டேருந்து ஹீரோவை சர்வ் பண்ணிடுறாரு.
அச்சச்சோ! நான் கூட என்னுடைய ஹஸ்பண்ட ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதோட அந்த ரென்னோட அங்கிள் ஹீரோயின் அக்கவுண்ட்க்கு 1 பில்லியன் பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இல்லையா? அத வேற போயிட்டு திரும்பி குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அந்த பணத்த திருப்பிலாம் தர தேவையில்ல. இந்த டிராமாவுல என்னுடைய டிரைவர் மிஸ்டர் லிட்டில் ஃபூ தான் ரொம்பவும் பெரிய பங்காற்றியிருக்காரு. ஸோ இந்த பணத்த நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் ஃபூ நீங்க என்ன 1 பில்லியன் பணத்த ஃப்ரீயா தரேன்னு சொல்றீங்க? இது கொஞ்சம் ஓவரா இருக்கேன்னு சொல்லும்போது, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண அமௌண்ட் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் 1 பில்லியன் பணம் கிடைச்ச சந்தோஷத்துல ஹீரோ கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வராங்க. தென் வீட்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோயினும் மகாராணி மாதிரி படுத்திருக்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினுடைய கை காலெல்லாம் அமுக்கி விட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விடுறாரு. எங்க பாரு ஜியா மறுபடியும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கோவப்படாத சரியான்னு சொல்லுவோம். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. மறுபடியும் என்னைக்காவது நீங்க என்ன ஏமாத்துறீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்ப கூட ஹீரோவை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கா. இல்லம்மா எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது, நான் உன்னை ஏமாத்தல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருக்குல்ல, இதை செலவு பண்ணா நாளைக்கே ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஹீரோவை ஏதோ ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறாரு, ரொம்ப வியர்டா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல என்னத்த பணத்தை செலவு பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது அங்க ஒரு லேடி வந்து ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஆர்ஃபனேஜ் போல, அடிக்கடி ஹீரோயின் இங்க வந்து போயிட்டு இருப்பாங்க போல. ஹீரோயின் அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து இந்த ஆர்ஃபனேஜுக்காக என்னுடைய பேர்லயும் என்னுடைய ஹஸ்பண்ட் பேர்லயும் நாங்க டொனேட் பண்ண வந்திருக்கோம், இதுல 50 மில்லியன் பணம் இருக்கு, இதை டொனேஷனா வச்சுக்கோங்கன்னு கார்டை கொடுக்குறாங்க. என்னமா சொல்றா 50 மில்லியன்? அவ்வளவு பணம்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க கண்டிப்பா இந்த பணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க தனியால இருந்து இந்த ஆர்ஃபனேஜ்வே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்கு இந்த பணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா நீங்க இதை வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அந்த கார்டை கொடுக்குறாங்க. அவங்களும் பயங்கரமா எமோஷனல் ஆகிறாங்க. 2 பேருக்கும் மனசார நன்றி சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட முன்னாடியே இதை பத்தி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு அதோட அவர்கிட்ட இன்னொரு ஹெல்ப்பையும் கேட்குறாங்க. என்ன ஹெல்ப் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இன்னொரு கார்டு எடுத்து அந்த ஹீரோ கிட்ட கொடுத்து 1 பில்லியன் பணத்துல 50 லட்சம் அவங்களுக்கு டொனேஷனா கொடுத்தது போக மிச்ச பணம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன்லாம் எப்படி கொடுக்கறது அதோடைய ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது, அதனால நீ என்ன பண்றனா இந்த பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு மிஸ்டர் ஃபூ கிட்ட கொடுத்து அவர் மூலியமா இந்த ஆஃபனேஜ் ஏதாவது ஃபவுண்டேஷன் ஃபீஸா கொடுக்க சொல்லுன்னு சொல்றாங்க. ஜியா உனக்கு கிடைச்ச இந்த 1 பில்லியன் பணத்தையும் மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறியே, உனக்கு இந்த பணம் வேணாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே எனக்கு எதுக்கு இந்த பணம், இந்த பணம் ஒன்றும் என்னோடது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இது மிஸ்டர் ஃபோர்டி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடைச்சிது, ஸோ அவருடைய பேர்லேயே இந்த மாதிரி ஆஃபனேஜுக்கு ஃபவுண்டேஷனாக போகட்டுமேன்னு சொல்கிறாங்க. ஜியா உண்மையாவா சொல்கிறேன், உண்மையிலேயே உனக்கு கொஞ்சம் கூட இந்த பணத்தில் வேணாமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம என்ன எங்கே தானே இருக்கோம், இன்னும் எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது, நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபனேஜ் ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்க்குள்ள போகும்போதே நிறைய குழந்தைங்க அக்கான்னு சொல்லிட்டு பாசமா வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோவை பார்த்துட்டு இவர் யாரு உங்களுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது இல்லம்மா இவர் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோக்கும் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. தென் மறுநாள் காமிக்கிறாங்க மேனேஜர் வந்து எல்லாரும் முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்த அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹீரோயின் தான் ஹெட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அதை கேட்ட அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பயங்கர ஜெலஸா இருக்கு. ஹீரோயினும் இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஆன்டி கிட்ட தான் கால் வருது. இவங்களும் என்ன விஷயம்னு கேட்கும்போது இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு ஒரு ஹோட்டல் நேம சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்துரு, நானும் உன்னுடைய அங்குளும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. திடீர்னு என்ன வர சொல்றீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது அங்க வா எது வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஹீரோயினுடைய இந்த அங்குளும் ஆண்டியும் சரியான தில்லாலங்கடி கூட்டம் போல ஹீரோயினை வர வச்சு யாரோ ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்து 5 மில்லியன் பணத்தை டவுரியா வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது, எதுக்காக இப்படி திடீர்னு நம்மள பார்க்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றா. ஹீரோவும் நீ போயிட்டு வாமா நானே உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த ஹோட்டல்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோனுடைய அங்கிள் ஆண்டி அதோட ஹீரோயினுக்கு பார்த்த அந்த மாப்பிளோட அம்மான்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் தான் எதுக்காக தன்னை வர சொன்னாங்கன்னு தெரியாமலே அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்க ஆண்டி கிட்ட என்ன விஷயமா என்ன பார்க்க வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது இந்த ஆண்டியும் அவங்க பார்த்த அந்த பையனை கையை காட்டி இவங்க தான் மிஸ்டர் லூ, இந்த பர்சனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போற, இவர் ரொம்பவும் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க, இதை பத்தி எதுக்காக நீங்க எங்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்குறாங்க. நாங்க இதுக்கு இதை பத்தி முன்னாடியே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நாங்க பெரியவங்க, நாங்க எதை சொன்னாலும் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இவங்களும் ஹீரோயின் மேல அக்கறை இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தா இந்த லூங்கிற பர்சனும் ஹீரோயின் கிட்ட இங்க பாருங்க மிஸ் ஐயா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வேலையை நீங்க ரிசைன் பண்ணிடணும், மேரேஜுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா என்னையும் அம்மாவையும் கேர் பண்ணிக்கணும்,
அதோட எனக்கு குழந்தைங்க வேற இருக்கு, குழந்தைங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கணும்னு ஏதோ வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரூல்ஸான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன்ல போட்டோ வச்சிருக்காங்க, அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆன பொண்ணே எங்க தலையில கட்டி வைக்க பார்த்துன்னு இந்த லூவும் லூவோடைய அம்மாவும் எழுந்து வராங்க. இந்த ஆண்டியும் பின்னாடியே போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி, இங்க பாருங்க நீங்க எனக்கு 5 லட்சம் யுவான் கூட டவுரியா தர வேணாம், அவளை நாங்க எப்படியாவது டிவோர்ஸ் பண்ண வச்சிடறோம், அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க, டிஸ்கவுண்ட் வேணா பண்ணிக்கோங்க, வேணும்னா 80,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. மேரேஜ்னா என்ன, சந்தையில வாங்குற காய்கறி வியாபாரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுல போயிட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து எழுந்து போக பாக்குறா. இந்த ஆன்டி ஹீரோயின் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி, நன்றி கெட்டவளே மறந்து போயிட்டியா, உன் அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நாங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலாக தான் மொத்த பணத்தையும் இன்ட்ரெஸ்டோட வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இவங்களும் போக தான் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இந்த லோங்கிற பர்சனும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, உங்க ஆன்டி சொல்றதை கேளுங்க, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த 80,000 ரூபாய் பணத்தை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு, பாருங்க உங்க டவுரி பணத்தை நான் சென்ட் பண்ணிட்டேன், இப்போ நீ எனக்கு சொந்தமானவ, என்ன நீ மேரேஜ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், ஸோ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஓ இவன் தான் அவனுடைய அந்த புவரான ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பயங்கரமா ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி 3 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு சொல்றாரு. அவங்களும் 3 மில்லியன் பணத்தை கேஷா தான் எடுத்துட்டு வராங்க. அந்த பணத்தை தூக்கி விசிறி விட்டுட்டு, இதுல 1 மில்லியனை நீ எடுத்துக்கோ, 1 மில்லியன் இந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தா பேசிட்டு இருக்காரு. ஆமா நீயே ஒரு ஆஃப்டர் ஆல் டிரைவர், வாங்கிட்ட இவ்வளோ பணமா, என்ன ரிச்சான பர்சன் போல நடிச்சிட்டு இருக்கியா, நான் யாரு தெரியுமா, ஃபோ குரூப் ஆஃப் கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஃபோங்கிறது தெரியாமலே பேசிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே ஹீரோ அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணி ஃபோ குரூப்பு கூட இருக்கிற லூ குரூப்போடைய மொத்த கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்லிலாம் டெர்மினேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோ பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோ குரூப்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க கூட இருந்த மொத்த கோஆபரேஷனும் டெர்மினேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவனுக்கா பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. அவ்வளோதான் என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் பார்த்து ஹீரோனுடைய அங்கிள் ஆண்டியும், இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வாகனி போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வராரு. ஆமா உன்னால எப்படி அவ்வளோ பணத்தை திடீர்னு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அது உண்மையான பணமே கிடையாது, அவங்கள முட்டாளாக்கா நான் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு. இப்படியே இவங்க 2 பேரும் ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர்த்தையும் தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆளு போட்டோ எடுக்கிறான். இந்த போட்டோ எடுத்த ஆள் வேற யாரும் கிடையாது, ஒரு பிரைவேட் டிடெக்டர் தான் போல, அதுவும் அந்த ரெண்டு அரேஞ்ச் பண்ண ஆள் தான் போல. அவன் போட்டோ எடுத்தது ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்து அந்த 2 கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலி ஹீரோ அந்த ஃபோ குரூப்போடைய சிஇஓ தான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு சிஇஓங்கிறது ஹீரோனிக்கு தெரியாதுன்னு மொத்தத்தையும் சொல்லிடுறான். அதோட ஹீரோ பத்தின இன்னொரு புது விஷயத்தையும் சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுக்கு வேணுங்கிற ஒரு பொண்ணு கூட என்கேஜ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டான்னா அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோடைய ஃபோனுக்கு அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லவும் அவரும் கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட, ஏமா நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு எவ்வளோ பெரிய வீடு, நான் யாருங்கிறது ஹீரோனிக்கு தெரிஞ்சிடாதான்னு கேட்குறான். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா, நானும் உன் தாத்தாவும் சேர்ந்து அட்வான்ஸாக ஒரு சின்ன வீட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ ஹீரோயினால நீ யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, தைரியமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் அவங்க அம்மா கேட்டதெல்லாம் டின்னருக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன வீட்டுக்கு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு நிறைய விதவிதமான ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் சமைச்சேன்னு வர பீரா விட்டுட்ருக்காங்க. என்னடா இது, அம்மாவுக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு ஹீரோவும் முறைச்சு பார்த்துட்ருக்கான். கரெக்டாக ஹீரோயினும் அந்த தட்டோடைய ஓரத்தில் ஒரு ஹோட்டலோடைய நேம் மென்ஷன் ஆகிருக்கதை பார்க்குறாங்க. என்னம்மா அந்த தட்டோடைய ஓரத்தில் ஒரு ஹோட்டலுடைய பேர் மென்ஷன் ஆகிருக்கே, உண்மையிலே இது நீங்கள் தான் சமைச்சிங்களா, எல்லாமே இந்த ஃபேமிலியில் வித்தியாசமாக தான் நடந்துட்டுருக்குன்னு அவங்களும் சிரிச்சபடியே உள்ளதை சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோ அவசரத்தில் ஹோட்டல்லேருந்து வந்ததை அப்படியே வச்சிட்டோமே, இந்த பிரிண்ட்டை கூட கவனிக்கலேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு பால்கனி பக்கமா ஓடுறாங்க. உடனே தாத்தா அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஏமா அந்த பக்கம் பால்கனி இருக்கு, போய் விழுந்து தொலைச்சிடாத, இந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்கு, எப்படியோ போன்னு சொல்றாரு. இவங்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க. என்ன நடக்குது இங்க, உண்மையிலே இது உங்க வீடு தானா, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கூட உங்க அம்மாவுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற டவுட் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை ஜியா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம், இப்போ தான் இந்த வீட்டுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அதனால தான் அம்மாவுக்கு எந்த பக்கம் பாத்ரூம் இருக்குன்னு சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வழக்கம் போல் சமாளிச்சிட்ருக்கான்.
கொஞ்ச நேரத்திலே ஹீரோவுடைய அம்மா ஒரு ஒயின் பாட்டிலோட வெளியில வந்தா, "இங்க பாரும்மா, இது பீச் பிளாசத்தோடைய ஒயின். ரொம்பவே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருன்னா" எல்லாருக்கும் ஊத்தி குடுக்குறாங்க. ஹீரோயினும் சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒயினையும் ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. ஸோ போதை ஏறுனதும் கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. "என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் என் மேல யாருமே இந்த அளவுக்கு கேரிங்கா இல்ல. உங்க அம்மாவ பார்க்கும்போது என்னுடைய அம்மாவ பார்க்குற மாரி இருக்கேன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மாவும், "உனக்காக நாங்க இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நீ எத நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு" அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா வேற, "பாருடா சியா ஃபுல்லா குடிச்சு போதை ஆயிட்டா. அவள கூட்டிட்டு போயிட்டு தூங்க வைன்னு" சொல்றாரு. நான் அப்பவே சொன்னா அதிகமா குடிக்காதன்னு. என் பேச்ச எங்கேயாவது கேட்கிறாளன்னு ஹீரோவும் ஹீரோயினையும் திட்டிக்கிட்டே பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க 2 பேரும் பெட்ரூமுக்கு போறத பார்த்துட்டு தாத்தாவும் ஹீரோடைய அம்மாவுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. நினைச்சது நடந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் ஹீரோயினையும் பெட்ல படுக்க வச்சுட்டு வெளியில வரலான்னு பார்க்கும்போது, அவ்வளோ போதையிலையும் ஹீரோ பிடிச்சி பெட்ல தள்ளி, "உனக்கு எங்கேயாவது என் மேல கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? ஏதோ உன் தாத்தா சொன்னாருங்கிறதுக்காக தான் என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. மத்தபடி உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்ல. என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா." அப்படின்னு யார் சொன்னது? எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கும் உன்ன ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது, அவங்க ஃபுல்லா ஃப்ளாட் ஆகிடுறாங்க. அடி பாவி! என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி உசுப்பேத்தி விட்டுட்டு எப்படி தூங்குறா பாருன்னு ஹீரோவும் திட்டிக்கிட்டே வெளியில வராரு. வெளியில தாத்தாவும் ஹீரோடைய அம்மாவும், "இன்னும் 1 மாசத்துல நல்ல செய்தி கிடைக்க போது பாருங்கன்னு" சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் ஹீரோவும் வெளியில வராரு. "அதானே பார்த்தேன், திடீர்னு எங்களை கூப்பிட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணும்போதே நினைச்சோம். எங்களை குடிக்க வச்சு எங்களுக்குள்ள ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களான்னு" கேட்கும்போது, "அப்புறம் என்னப்பா பண்றது? எங்களுக்கும் பேர புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கும் அந்த வேனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா? அந்த வேன் அப்ராட்லேருந்து இப்போ திரும்ப வரப்போறாளாம். நீ வேற ஹீரோயின் கிட்ட நீ யாருங்கிறத சொல்லாமலே மேரேஜ் பண்ணி வச்சிருக்க. ஸோ இதனால இங்க பாருங்கம்மா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேனுக்கும் எனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டு என்னுடைய விருப்பத்தினால நடக்கல. அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால சாகறதுக்கு முன்னாடி அப்பா சொன்ன வார்த்தைக்காக நடந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்டில் எனக்கு எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய லைஃப்பில் ஒய்ஃப்னா அது என்னைக்குமே ஹீரோயின் மட்டும்தான். அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்பில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா நீ ஜியா மேல லவ்ல விழுந்துட்ட அப்படித்தானு கேட்க அவரு ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயினுடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அவங்க காஃபி போட்டுட்டு இருக்கும்போது இங்க ஜியா யாருன்னு கேட்டு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஆக்சுவலி இவ தான் ஹீரோ கூட என்கேஜ்மெண்ட் ஆன அந்த வேன் போல. ஸோ ஹீரோயினும், "நான் தான் ஜியா, உங்களுக்கு என்ன வேணும்னு" கேட்கும்போது, அவங்க கையில வச்சிருந்த காஃபி எடுத்து கீழே ஊற்றி விட்டுட்டு, "உன்னுடைய லிமிட் என்னவோ அதுக்குள்ளேயே இருந்துக்கோ. இதுக்கப்புறம் என்னுடைய ஃபியான்ஸியை செடியூஸ் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு" அவங்கள வார்ன் பண்ணிட்டு இருக்கா. "என்ன பேசுறீங்க? நான் யாரை செடியூஸ் பண்ண பார்த்தா? எனக்கு எதுவுமே புரியலன்னு" ஹீரோயின் கேட்கும்போது, "என்ன யாரை நினைச்சிட்டு இருக்கா? இந்த கம்பெனியோட பாஸ் மிஸ்டர் ஃபூவோடைய ஃபியான்சினா. ஸோ என்னுடைய ஃபியான்ஸை நீ செடியூஸ் பண்ணன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் அந்த வேலைலாம் வச்சுக்காதுன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கா." அந்நேரமா அந்த பக்கமா ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கம்பெனிக்குள்ள வரவும், "அங்க பாருங்க, மிஸ்டர் ஃபூவே வந்துட்டாரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. பின்னாடியே வேணும் ஹனின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே ஓடி வரா. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அசிஸ்டன்ட் பிடிச்சி அவகிட்ட தள்ளி விட்டுட்டு, "நம்ம வா, முதல்ல இங்கேருந்து போகலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. இந்த அசிஸ்டண்ட்டும் அவளை விடாம அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, "இங்க பாருங்க, மிஸ்டர் ஃபோக் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு அவளை போக விடாம ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. என்ன மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ ஷாக் ஆயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே இந்த ரோட்டோரமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடையில் வந்து அங்கே இருக்கிற ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் வாங்கி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி அந்த வேன் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. மறுபடியும், "நீயா, உனக்கு என்னதான் வேணும்னு" ஹீரோயினி கேட்க, "என்ன வேணுமா? எல்லாமே ஒன்னால தானேன்னு" சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை அடிக்க போறா. உடனே ஹீரோவை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, "ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவ என்னுடைய ஒய்ஃப். இதுக்கப்புறம் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு என்ன பண்ணனே தெரியாதுன்னு" சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. "நான் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? நான் உங்களுடைய சின்ன வயசு காதலி. அதுலயும் உங்க ஃபியான்சி வேற. ஆனா நீங்க என்னடானா என்னை விட்டுட்டு போய் இவளுக்காக இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படியா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடுவீங்கன்னு" கேட்குறா. அவ என்ன சொல்றா? அவ போயிட்டு உங்களுடைய சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டுன்னு சொல்றா. அதுலயும் உங்க ஃபியான்சின்னு வேற சொல்றா. என்ன நடக்குதுங்கன்னு கேட்கவோ, "ஓ, இவர் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா? எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த மறைச்சிட்டாரா? இவர் ஆக்சுவலி யார் தெரியுமான்னு சொல்ல வரா." அதுக்குள்ளே ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி, "போது நிறுத்து. எனக்கு ஆல்ரெடி ஹீரோயின் கூட மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு" சொல்லி அவளை வார்ன் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்தோம் ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. ஹீரோ கிட்ட, "அவ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு சொன்னாலே, என்ன விஷயம்? நீங்க என்கிட்ட இருந்து அவ சொல்ற மாதிரி ஏதாவது மறைக்கிறீங்களான்னு" கேட்குறாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது ஹீரோ ஹீரோயினி கிட்ட தான் யாருங்கிற உண்மையை சொல்லலாம். ஆனா அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த வேனுக்கும் எந்தவித அஃபேர்ஸும் கிடையாது. சின்ன வயசுல நாங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருந்தது. மத்தபடி அதை தாண்டி எங்களுக்குள்ள லவ் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு" சொல்றாரு. சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகலான்னு பார்க்கும்போது காலில் நிறைய கீழே விழ போறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே 2 பேருக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுது. அம்மாவும் தாத்தாவும் ஆசைப்பட்டதா இப்ப கண்டினியூ பண்ணலாமா
வாமான்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்காங்க. ஹீரோடைய முகத்தை பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கரமான ஷேமா இருக்கு. மூஞ்ச பொத்திக்கிறாங்க. ஹீரோவும் எழுந்து ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. நீ எதுவுமே பேசாத, ஃபர்ஸ்ட் வாயை மூடுன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து அவர் மூஞ்சிலே பொத்தி விட்டுட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து வெளியில ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறதுக்காக ஹீரோக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த லோ ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக உன்னுடைய அங்கிள் ஆண்டி கிட்ட பணத்தை கூட நான் டவுரியாக கொடுத்துட்டேன், இப்போவே என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் என்னை விடுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் விடாம ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் அத்துமீற ஸ்டார்ட் பண்றான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்தி விட்டு அவனை கீழே தள்ளுறாரு. அன்னைக்கு உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தலன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் என் வைஃப் கிட்ட வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் அவன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண உன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு மிரட்டிட்டு போறாரு. ஓடி போ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவனும் ஹீரோயினை பார்த்து திட்டிட்டு இருக்கான். அப்போ அவன் கிட்ட அந்த வேன் வரா. என்ன உனக்கு அந்த ஹீரோயின் வேணுமா? அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சாகணும். நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு உன் அம்மாவை கூட்டிட்டு நான் சொல்கிற அந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுடைய பேரை சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சரியாக சாப்பிடாம வந்துட்டாங்கன்னா ஹீரோயினுக்காக ஹீரோ பிரெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வேன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி இழுக்கிறா. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அவர் பக்கத்தில் வந்து, இப்போ மட்டும் நீங்கள் என் கூட வரலன்னா நீங்கள் யாருங்கிற உங்களுடைய உண்மையான அடையாளத்தை உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஸோ இவருக்கும் வேறு வழி இல்லாமல் ஒரு விஷயம் இருமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ கூட கிளம்புறாரு. சரி சொல்லு, எதை பற்றி பேசணும், என்ன விஷயம்னு கேட்கும் போது அவள் ஒரு இன்விடேஷன் கார்டை ஹீரோ கிட்ட கொடுத்து, நாளைக்கு எனக்கு பர்த்டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களை சும்மா வர சொல்லலை, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, ஸோ எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம 2 பேருக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண போகிறேன், அதனால தான் உங்களை வர சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்கிறா. இதுக்கு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம், போடா போ, நாளைக்கு நடக்க போகிற என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் வச்சு நீ யாருங்கிற உன்னுடைய உண்மையான அடையாளத்தை ஹீரோயின் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்களும் ஹீரோயின் கூட டெலிவரி பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்குது, என்னால் போக முடியாது, என் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, என்னுடைய ஆர்டரை மட்டும் எனக்கு பதில் நீ கொண்டு போய் கொடுத்துருமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தான் இறக்கமான சொல்லவங்களாச்சா, அதனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனதும் சரி நான் கொண்டு போய் ஆர்டர் கொடுக்குறேன், அட்ரஸை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த லேடி அந்த வேனுடைய ஆள் போல், அந்த வேன் சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த லேடி அந்த வேனுடைய ஆள் போல் ஹீரோயின் கிட்ட அந்த ஹோட்டல் நேமை தான் சென்ட் பண்ணிட்டு அதோட அந்த வேன் கிட்டையும் நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறா. இங்கே கட் பண்ணா மறுநாள் அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற ஹோட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்காக கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல், அதை தான் டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த கேக்கை டெலிவரி பண்ண வரும்போது தான் அந்த வேனுடைய பார்ட்டிங்கிறது தெரிய வருது. கேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கேக்கை டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே இந்த வேன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி கேக்கை டெலிவரி பண்ண மட்டும் பார்த்தாது, அதை ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுன்னு சொல்கிறா. சரின்ட்டு இவங்களும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி கேக்கை கையில் எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க. இவளும் வேணும்னே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கையில இருந்து அந்த கேக்கை தட்டி விட்டுறா. உடனே சுற்றி இருந்தா அந்த வேனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, இப்படிதான் கேக்கை ஸ்பாயில் பண்ணுவியா, இதோடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுமான்னு கேட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காளுங்க. இந்த வேன் கேக்கை வேணும்னே தள்ளி விட்டது உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலையா, இப்போ என்ன இந்த கேக்குக்கு பணத்தை பே பண்ணணும் அவ்வளோதானே, சரி சொல்லுங்க எவ்வளோ பே பண்ணணுமா பண்ணிடுறேன்னு சொல்லும் போது இந்த வேனோ சிரிச்சுக்கிட்டே, நீ ஸ்பாயில் பண்ண கேக்குக்கு பணத்தெல்லாம் பே பண்ண தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீலன் பண்ணிக்கிட்டே இந்த கேக்கை நீ க்ளீன் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தால் உன் மேலே தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறா. ஸோ இப்போதைக்கு ஹீரோயின் வந்தது இன்னொருத்தவங்களுடைய வேலைக்காக தானே, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணனா அவங்களுடைய வேலை தான் பாதிக்கப்படும், அதனால பாவம் அவங்க வர குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களேன்ட்டு வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் நீலன் பண்ண மாதிரியே அந்த கேக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கான்னு கேட்க, உடனே இந்த வேனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டு ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்குதுங்க. இப்போ போயிட்டு மூஞ்சி கண்ணாடியில் பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு உனக்கே தெரியும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வர வந்துட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சி ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, வாங்க மிஸ்டர் ஃபோ, நீங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நெக்ஸ்ட் வீக் நமக்கு நடக்க போகிற என்கேஜ்மெண்ட் பற்றி எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஏய் என்ன சொல்லி என்ன வர சொன்னா, இப்போ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துறாரு. ஜியா நீயா, நீ எப்படிங்கன்னு கேட்கும் போது, ஆமாம் நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுல்ல, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் உங்களையும் மிஸ் வேனையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண் கலங்கினபடியா அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்தா, இங்கே பாரு ஜியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நான் டச் பண்ணாதீங்கன்னா ஹீரோயினும் விலகியே தான் நிற்கிறாங்க.
இங்க பாரு வேன், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என் லைஃப்ல வைஃப்னா அது என்னைக்குமே ஹீரோயின் மட்டும் தான் சொல்லிட்டு அவள திட்டிட்டு இருக்காரு. அத கேட்ட அந்த வேனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம், என்ன ஃபூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஇஓ மிஸ்டர் ஃபூ நான்ஜனுடைய வைஃப் ஒரு சாதாரண டெலிவரி கேர்ளான்னு கேட்டு எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நீங்க தான் மிஸ்டர் ஃபூ நான்ஜனான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னானோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஹீரோ யாருங்கிற மொத்த உண்மையை தெரிஞ்சிடுது. ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிக்கிறாங்க. ஹனி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்துல வராரு. சோ இவ்வளோ நாளா என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படித்தானே? நானும் ஒரு முட்டாள் மாதிரி நீங்க சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தேன்ல. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்பவும் ஹாப்பியா இருந்ததான்னு கேட்கும்போது, ஹனி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நான் டச் பண்ணாதீங்க. நீங்க ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரிச்சான திறமையான ஃபோ குரூப்போடைய சிஇஓ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்துருப்பீங்கல்ல, இவ்வளோ கஞ்சத்தனமா இப்படி 5க்கும் 10க்கும் வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காளேன்னு என்னை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிரிச்சிருப்பீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. இல்லைம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா இவரும் ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இடையில இந்த வேன் வேற குறுக்க வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவர் என்ன உண்மையிலே உன்னை லவ் பண்ண நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் ஜஸ்ட் உன் கூட விளையாண்டுருக்காரு, அவ்வளோதான். பாரு நீ என்ன நிலைமையில இருக்கன்னு உனக்கே தெரியும். உன்ன மாதிரி ஒரு டெலிவரி கேர்லாம் ஃபோ ஃபேமிலிக்கு ஒருத்தான பொண்ணான்னு கேட்டு இன்னுமே அவ ஹீரோயினை அசங்கிப்படுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த வேன் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் ஒன்றும் நல்லவளே கிடையாது, சரியான பணப்பேரசை பிடிச்சவ. ஆல்ரெடி ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது தெரிஞ்சிருந்தேதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றா. ஒழுங்கா வாய மூட, என்ன பேசிட்டு இருக்குன்னு ஹீரோவும் திட்டிட்டு இருக்காரு. நான் என்ன தப்பா பேசினேன்? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஹீரோயின் கெட்டவங்கிறதுக்கு என்கிட்ட ஐ விட்னஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லூவையும் லூவோடைய அம்மாவையும் தான் கூப்பிடுறா. அவங்களும் வந்து நிக்கிறாங்க. இவங்க பங்குக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹீரோயின் ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சி என் பையனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்ககிட்ட டவுரியா பணத்தை வாங்கிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா இந்த கான்ட்ராக்டில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் எடுத்து காமிக்கிறான். அதுக்கு ஹீரோயினும், இங்கே பாருங்க உங்ககிட்ட இந்த டவுரியா 10 பைசா கூட நான் வாங்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கூட என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன ஃப்ரேம் பண்ணலான்னு கேட்குறாங்க. எது நாங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறோமா? ஒன்னால தாண்டி என் பையன் இன்னைக்கு வேலையை எழுந்த எங்கள் மொத்த ஃபேமிலியும் நாசமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணிக்க பொண்ணு கூட கிடைக்கல. எல்லாமே ஒன்னால தான் சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அவங்க பையன் இந்த லூ வேற ஏதோ போன போது ஏழை பொண்ணாச்சு உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா, ஆனால் நீ ஒரு சரியான நடத்த கெட்ட பொண்ணால இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினே வேற மாதிரி பேசிடுறான். அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து யாரை பார்த்து என்ன சொன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடுறாரு. உடனே ஹீரோயினும் போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இங்க பாருங்க மிஸ்டர் ஃபூ, உங்களை மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணி வரணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னுடைய சொந்த உழைப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை டிபெண்ட் பண்ணி நான் இருந்ததே கிடையாது. இந்த வேன் சொன்னது உண்மைதான். நம்ம 2 பேருடைய உலகமும் வேற வேற. ஸோ நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வேணா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஜியா என்ன பேசுறா? இதுக்கப்புறம் நான் உனக்கு வேணாமா, நீ என்ன டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்டு ஹீரோயின் பக்கத்துல போறாரு. போதும், உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க இப்போ வரைக்குமே என்னை ஏமாத்துறன்னு மட்டும்தான் நினைச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஜியா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி ஓட பாக்குறாரு. அப்போ இந்த வேன் ஹீரோடைய கையை பிடிச்சி, அவ போன வரைக்கும் நல்லதுதான், உங்களுக்காக உங்க ஃபியான்சி நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கையை உதறி விட்டுட்டு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, ஈவன் என் லைஃப்ல ஹீரோயின் இல்லாம போனாலும் சரி, ஒன்ன மாதிரி ஒருத்திய மட்டும் என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஹீரோயினை தேடி தான் ஓடிட்டு இருக்காரு. எங்க ஹீரோயினும் அழுதுகிட்டே அவங்க வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி வந்து அவங்கள ஸ்டாப் பண்றாரு. இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க? நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேனே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. நானும் உன் கூட தான் வீட்டுக்கு வரேன், நானும் வரேன்னு சொல்லும் போது, நீங்க இதுக்காக என் வீடு மாதிரி ஒரு வாடகை வீட்டிலலாம் தங்கணும்? உங்களுக்கு தான் மேன்ஷனோ இல்லை வில்லாவோ இருக்கும், அங்கே போயிட்டு ஹாப்பியாக இருங்களா. பாவம் நீங்களே இவ்வளோ நாளாக ஏழை மாதிரி நடிச்சு நடிச்சு ரொம்பவும் டயர்டாக இருப்பீங்க, போயிட்டு உங்கள் மேன்ஷனில் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு வார்த்தையிலே ஹீரோவை நோகடிக்கிறாங்க. இங்கே பாரு ஜியா, இதுக்கு முன்னாடி வேணா நான் உங்ககிட்ட நடிச்சிருக்கலாம், ஆனால் உன் மேலே இருந்த என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மைதான். உங்ககிட்ட நான் ஜென்யூனாக தான் பழகினேன்னு சொல்கிறாரு. எதை உண்மைன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ நாளாக பணக்காரராக இருந்த நீங்கள் ஒரு ஏழை மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உண்மையா? உங்கள் பார்வையில் எப்போதுமே நான் ஒரு பணம் பிடிங்க ஒரு ஃபேக்கான விமனை தானே தெரிஞ்சிருக்கேன். அதுக்காக தானே இவ்வளோ நாளாக என்கிட்ட ஏழை மாதிரி நடிச்சு என்ன டெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடு சியா, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை அப்படி தான் நினச்சேன். ஆனால் உன் கூட பழகினா இந்த கொஞ்ச நாள்லையே நீ என்ன மாதிரியான பொண்ணு, உன்னுடைய கேரக்டர் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் யாருங்கிற என்னை பத்தின உண்மைகளை உன்கிட்ட சொல்லலாம்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் யாருங்கிற என்னுடைய உண்மையான அடையாளத்த பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நெனச்சேன். ஆனா அத பத்தி சொன்னா எங்க நான் உன்னை இழந்துருவேன்னு நெனச்சு தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமலே மறைச்சுட்டேன். மத்தபடி உன்னை ஏமாத்தணுங்கிற எந்தவித நோக்கமும் எனக்கு கிடையாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாலும் உங்க உலகம் வேற, என்னுடைய உலகம் வேற. இதுக்கப்புறம் நமக்குள்ள சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோ கிவ் அப் ஆகாம வெளியில இருந்தபடியே தயவு செஞ்சு கதவை தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா கதவை திறக்க சொல்லி தட்டிக்கிட்டே இருந்த ஹீரோ கொஞ்ச நேரத்துல என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அதே இடத்துல சாஞ்சிடறாரு. ஹீரோயினும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சத்தம் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்குன்னு கதவை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க ஹீரோ மயக்கத்துல கிடக்காரு. என்ன மறுபடியும் உங்க நடிப்பு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க எந்த கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லைட்டா காலெல்லாம் எட்டி விடுறா. பார்த்தா ஹீரோ எந்தவித அசைவும் இல்லாம தான் இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிறது. உடனே அவருடைய போன் எடுத்து அதுல அசிஸ்டன்ட் இருக்கிற அவருடைய நம்பருக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுறா. இங்க கட் பண்ணா மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாங்க போல. ரொம்பவும் டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கண்பிடிச்சி ஹீரோவை பார்த்துக்கிட்டீங்க, அதனால நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவர் நைட்டில் வெளியில் போனதால சில்னஸ் ஒத்துக்காம காஃப் அண்ட் கோல்டு பிடிச்சி மயக்க வந்திருக்கு, மற்றபடி அவருக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, பயப்பட வேணாம்னு சொன்னதா சொல்கிறாரு. அப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன? எவ்வளோ நாளாக உங்களை மிஸ்டர் ஃபோன் சொல்லி கூப்பிட்டா, இதுக்கப்புறம் எப்படி கூப்பிடணும்னு கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன? எவ்வளோ நாளாக உங்களை மிஸ்டர் ஃபோன் சொல்லி கூப்பிட்டா, இதுக்கப்புறம் எப்படி கூப்பிடணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி மேம் என்னுடைய பேர் ஹேண்ட் மீன், நான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான், என்ன ஹேண்ட்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு, சரி அவர் இருந்தாருன்னா நான் தான் நைட்டு ஃபுல்லாக கண்பிடிச்சு அவரை பார்த்துக்கிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஆப்போசிட்டில் தான் ஹீரோடைய அம்மா வராங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க, இப்போ வாங்க ஆண்டின்னு கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேம்மா, இப்போதைக்கு உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் என் பையன் உன்னை ஏமாத்தினது தப்பு தான், நீ எந்த முடிவெடுத்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நான் எதை பத்தியும் பேச விரும்பல, நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், இங்க பார்மசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தெரியப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபோடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க கம்பெனி நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சது. ஈவன் என் ஹஸ்பண்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே வேனோடைய அப்பா நிறையவே ஃபினான்ஷியலா எங்க கம்பெனியை ஏமாத்த பார்த்தாரு. அதனால நாங்களுமே அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க கம்பெனி கூட இருந்த ஒட்டுமொத்த கோஆபரேஷனையும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி என் பையன் அவன் லைஃப்பில் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் தான் அவன் மற்றவங்க மேலே அவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை வைக்காமல் இருந்ததுக்கு காரணமாக இருந்தது. மற்றபடி என் பையன் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சதில்ல, யாரையும் ஏமாற்றவும் நினச்சதில்லன்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி அவங்க அங்கிள் ஆண்டி அவளுக்கு பண்ணதுன்ட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு எங்கள் ஹீரோயினுக்கும் ஓரளவுக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் தன்னை ஏமாத்தினதால ஹீரோவை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துல எங்க ஹீரோவும் கண் விழிச்சுறாரு. இருந்ததுமே ஹீரோயினை பத்தி தான் கேட்குறாரு. அவன் இப்போதான் இங்கேருந்து கிளம்புனானே ஹீரோடைய அம்மாவும் சொல்ல, அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் ஓடிட்டு இருக்காரு. எங்க ஹீரோயினும் கையில் ஏதோ ஒரு ஃபைலோட உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் ஓடி வந்தா, என்னாச்சு சியா, எப்பயாவது மனசு மாறிச்சா, என்ன ஏற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. ஆக்சுவலி அது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் போல, இதில் சைனை பண்ணிட்டா, ஆல்ரெடி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. என்னாலலாம் இதில் சைன் பண்ண முடியாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஃபோ குரூப்போடைய சிஇஓ, அதுலேயும் ஃபோ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், உன்னுடைய மோஸ்ட் ப்ரீஷியஸான ஹஸ்பண்ட். இந்த அப்பர் கிளாஸ் லோ கிளாஸ் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. என்னாலலாம் உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு கவலை இருக்கு. இந்த சொசைட்டி என்னை பற்றி என்ன நினைக்கணும் நான் நிறையவே யோசிப்பேன். ஸோ உங்களை மாதிரி அப்பர் கிளாஸ் ஃபேமிலி கூடலாம் என்னால் வந்து இருக்க முடியாது, ஒழுங்காக இதில் சைன் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோ அந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு, இங்கே பரிசியா நான் உனக்கு டைம் தரேன், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மனசு மாறும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஃபைட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த டென்ஷனையும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தான் போட்டு தீர்த்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னடா பிரச்சனை, இவர் ஒய்ஃபு கூட பிரச்சனை பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னை போட்டு இப்படி பானாப்படுத்திட்டு இருக்காருன்னு அசிஸ்டன்ட் ஒரு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காரு. இப்போதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இந்நேரத்துக்கு ஹீரோயின் ஆஃபீஸ் வந்திருப்பாள். ஸோ அவள் ஒர்க் பண்ணுற அந்த பிரான்ச்சுக்கு போனால் அவளை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி வராரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இல்லாத குறைய அவருடைய அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் தீர்த்திட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் வந்ததுமே அவங்க கேபின்ல இருந்து அவங்க திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக தூக்கி போட்டு வச்சிருக்காளுங்க. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு ஹீரோயின் கேட்கும் போது, நாங்கள் தான் பண்ணோம், என்னுடைய நெக்லஸை காணோம், அதனால தான் நீ எடுத்துருப்பேன்னு உன் மேலே டவுட் வந்தது, அதனால தான் அவனுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து போட்டிருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடியே அவள் நெக்லஸை தேடுற மாதிரி தேடி அவங்க ஃபைலுக்குள்ளேருந்து அவளுடைய நெக்லஸ் எடுக்கிறா. இந்த நெக்லஸ் எப்படி என் ஃபைல்
செயலுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. உனக்கு தெரியாம உன்னுடைய திங்ஸ்க்குள்ள என்னுடைய பொருள் எப்படி வந்ததுன்னு வழக்கம் போல இவங்களும் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாளுங்க. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்தாரு. வந்ததுமே அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எவ்வளவு தைரியம் தான் என் வைஃப் மேல கை வைப்பீங்கன்னு அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. என்ன நீ நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீயே ஒரு சாதாரண டிரைவரு, எங்களை பிடிச்சி தள்ளுற அளவுக்குலாம் உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சான்னு வழக்கம் போல ஹீரோ யாருங்கிறத தெரியாம ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்காருங்க. இப்படி இதுங்கெல்லாம் ஆராத்தா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வேன் வரா. வாங்க மேடம், இந்த டிரைவர் பையனுக்கும் அந்த டெலிவரி கேர்ளுக்கும் சரியான லெசனை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. என்ன பேசுற, வாய மூலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல மாதிரி அதுங்களை அடிச்சிடறா. உடனே ஹீரோவில் பிடிச்சி இழுத்து, என்ன நல்ல மாதிரி வந்து நடிக்கிறியா, ஹீரோயினை புள்ளி பண்ண சொல்லி நீ தானே இதுங்களை அனுப்பி வச்சேன்னு கேட்குறாரு. இல்லை நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. சரின்ட்டு ஹீரோயின் தான் அவளை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. சுற்றி இருந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன மிஸ்டர் ஃபோர்டி ஃபேன்சி ஒரு சாதாரண டிரைவரை பார்த்து எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி காசி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கே அசிஸ்டன்ட் வராரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த கம்பெனியோட பாஸ் மிஸ்டர் ஃபூ நான்சன் கிடையாது. உண்மையான மிஸ்டர் ஃபூ நான்சன் ஹீரோ தான் சொல்லிட்டு ஹீரோ கை காமிச்சிட்டு நான் அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிறாரு. அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போ ஹீரோயின் அவருடைய ஒய்ஃபா, இது தெரியாம ஒரு சிஇஓ ஒய்ஃபு கிட்டே நம்ம இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் செம்மையா பயந்துட்டு இருக்காருங்க. உடனே இவளுங்க ஹீரோடைய காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாருங்கிறது தெரியாமல் உங்ககிட்டயும் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காளுங்க. ஆனால் ஹீரோ அவளுங்களை மன்னிக்க தயாராகவே இல்லை. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க 2 பேரும் நம்ம கம்பெனிக்கு நிறையவே பிரச்சனை கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு ஃபயர் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவங்க எந்த கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு இவங்கள பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அதோட அந்த வேன் கிட்டையும் இதுக்கப்புறம் நீ என் கண் பார்வையிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு, இவ்வளோ நாளாக ஒரு ஏழ்மையான ஆள் மாதிரி நடிச்சிங்க, இப்போ என்ன ஹீரோக்கான ரோலை ப்ளே பண்ண வந்துட்டீங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்களை மன்னிப்பண்ணி எதிர்பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. என்ன பேசுகிற சியா, நான் மட்டும் அங்கே வரலன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று புள்ளி பண்ணியிருப்பாங்க, அதனால தானே நான் யாருங்கிறது அங்கே சொன்னேன்னு சொல்லும் போது, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, உங்கள் ஒய்ஃபை நான் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி அங்கே வேலை பார்க்க முடியும், ஸோ கவலையப்படாதீங்க, நாளையிலேருந்து நான் வேலைக்கே வர மாட்டேன், என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த ரென்னு இருக்காளையா, அவள் அந்த வேனை மீட் பண்ணி, உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி அந்த ஹீரோயின் தான், அதனால நீ என் கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தா அவளுக்கு ஒரு சரியான லெசனை கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி அவள் காதலை ஏதோ ஒரு பிளானை சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் பயங்கர கஷ்டத்தில், என்னை எப்படி ஏமாத்திட்டா பாரு ராஸ்கல், என்னை இவ்வளோ நாளாக நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னா ஹீரோவை தான் திட்டிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கா, அதுவும் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கா. அங்கே 2 பர்வர்ட் பசங்க ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க தான் அந்த ரென்னோடைய ஆட்கள் போல. அவனுங்க அந்த பார் சர்வர் கிட்ட கண்ணை காமிக்கவும் அவனும் ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்துடுறான். ஆல்ரெடி இருக்கிற போதையில் ஹீரோயினும் அவன் என்ன கொடுக்குறாங்க அதை கவனிக்காமலே அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. அதை குடிச்சிட்டு ஓவராக போதையிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்ட வந்தா, நீங்கள் ரொம்ப ஓவராக குடிச்சிட்டீங்க, வாங்கலாம் நாங்களே கொண்டு போயிட்டு உங்களை வீட்டில் விட்டுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கைத்தங்களை கூட்டிகிட்டு போகிறானுங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ தான் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஓடி வந்து அங்கே பார்ல ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணதாகவும் அவங்கள யாரோ 2 பேரும் கூட்டிகிட்டு போனதாகவும் தகவல் வந்திருக்கதா சொல்கிறாரு. என்னுடைய ஒய்ஃபை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, அவனுங்க யார் என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த வேனுக்கிட்டே தான் ஹீரோக்கு கால் வருது. என்ன மிஸ்டர் ஃபூ, உங்கள் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் அவளை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அவள் இப்போ என்னுடைய கஸ்டடியில் இருக்கா, அவள் இங்கே சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சாகணும்னு சொல்கிறா. என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அங்கே ப்ரெஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க சொல்கிறா. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் கட்டி வச்சு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காளுங்க. அவங்களுக்கு போதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த வேனும் ரெண்டும் தான் வந்து நிற்கிறாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறான். இதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு சொந்தமாக்க போகிறான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அதோட அந்த ரெண்டு ஹீரோயினை பார்த்துக்க சொல்லிட்டு ஹீரோ தெரிய அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறா. அவ இங்கிருந்து போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிட்ட ஹீரோயினும் நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட் தானே, அதுக்காக தான் நான் விட்டுன்னு சொல்லிட்டு அவகிட்ட நல்ல விதமாக பேசி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை கிட்னாப் பண்ண சொல்லி பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான், நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபோன் எடுத்து ஹீரோயின் கிட்ட அங்கே ஹீரோ என்ன பேச போகிறாரோ அதை லைவாக காமிச்சிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த வேனும் பிரைடல் ட்ரெஸ்ஸில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் மேரேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக ஹீரோ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவுமே வராரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த ரெண்டும் இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு, உன் கண்ணால நல்லா பார்த்து சந்தோஷப்படுன்னு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் பிரஸ் மீடியா முன்னாடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, என்னுடைய பேர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்களான என்னுடைய கம்பெனி வீடு லேண்ட்ன்ட்டு
எல்லாத்தையுமே என்னுடைய ஒய்ஃப் பேருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் பேரு ஜூசியான்னு ஹீரோயின் பேரை தான் சொல்லி அவங்கள தான் தன்னுடைய ஒய்ஃபா எல்லாரும் முன்னாடியும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த வேனுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன, உன்னுடைய விருப்பம் என் மேலே கிடையாது, என்னுடைய சொத்து பத்து மேலே தானே. ஸோ இப்போதைக்கு நான் வெறும் ஆளாக இருக்கேன். எங்கள் ஃபுல் ஃபேமிலியில் எந்தவித சொத்துக்களும் கிடையாது. எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவருக்கு ஆப்போசிட்டில் அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயின் பேரில் மொத்த சொத்துக்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவனும் கையில் நைஃபோட ஹீரோயின் பக்கத்தில் வரான். இவனும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேருந்து வெளியில் ஓடி வந்துடுறாங்க. இந்த ரெண்டு வேற ஹீரோயின் ஓடி வரதை பார்த்துட்டு அவங்கள பிடிச்சிக்கிறா. ரெண்டு பேர்கிட்டையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அங்கே ஹீரோவுமே வந்துடுறாரு. ஹீரோடைய கார்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் ரவுண்ட் அவுட் பண்ணி அவங்கள அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கையில் இருந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் ரொம்பவும் டயர்டாக இருந்ததெல்லாம் அப்படியே ஹீரோ மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் அந்த வேனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கிட்னாப் பண்ணதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சு இப்போ தான் இருந்திருக்கிறா. அவங்கள பார்க்க என்னாச்சோ ஏதாச்சுன்னா ரொம்பவும் பதறி போயிட்டு ஹீரோடைய தாத்தாவும் அவங்க அம்மாவும் தான் வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டோட அங்கே டாக்டருமே வராரு. அவர்கிட்ட இவங்களும் என் மருமகளுக்கு என்னாச்சுன்ட்டு ரொம்பவும் பதறி போய் கேட்டுட்டு இருக்காங்க. பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, வாழ்த்துக்கள், ஏன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். அதை கேட்டு ஹீரோயின், ஹீரோடைய அம்மா, தாத்தான்ட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேலஸ் மாதிரியான ஹீரோடைய வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.